இந்த மாலை வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். துதித்தலே இன்பதும் ஏற்றதுமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வேதத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது அவர் நல்லவரும் அவர் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவனாக இருக்கிறார். கடைசி வரைக்கும் நம்மை வழி நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். எல்லாம் அப்படி கண்களை மூடி நாம் எல்லாம் கரங்களை உயர்த்தி இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம், பிதாவே மை ஸ்தோத்தரிக்கிறோம், இயேசுவே மை ஸ்தோத்தரிக்கிறோம், தூய ஆவியானவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரம். நல்ல சத்தத்தை உயர்த்தி நல்ல விடுதலையோடு கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. என் ஆத்துமாவை என்னை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொல்லி அவருடைய வார்த்தை சொல்கிறதே. ஒவ்வொன்றாக நினைத்து 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 ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, நம்முடைய திருச்சபையிலே, நம்முடைய எல்லைக்குள்ளே, அலுசோத்த நம்முடைய தேசத்திலே, நம்முடைய பட்டணத்திலே கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, நாம் கண்ட நன்மைகளுக்காக, நாம் கேட்ட நன்மைகளுக்காக, நாம் உணர்ந்த நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோமாக. ஆண்டவரே நமக்கு நாங்கள் கோடி 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 நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய சுத்த கிருபை. தாவீது சொல்கிறது போல் நாங்கள் சொல்கிறோம் ஆண்டவரே, இதுவரைக்கும் நாங்கள் வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம், எங்கள் வீடு எம்மாத்திரம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஆலையில் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் நீர், எங்களோடு கூட எங்களை வழி நடத்துகிற பெரிய தயவுக்காக நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நீர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க, நீர் வல்லவர் என்பதை ருசித்து பார்க்க, நீர் அற்புதர் அதிசயம் என்பதை ருசித்து பார்க்க, நீர் மாறாதவர் என்பதை ருசித்து பார்க்க, நீர் பரிசுத்தர் என்பதை ருசித்து பார்க்க ஆண்டவர் நீ தந்த பெரிய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நீர் ராஜாதி ராஜாவாய் கத்தாதி கத்தராய் இருந்து எங்களை வழி நடத்துகிற தயவுக்காக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று அவருடைய வார்த்தை சொல்கிறதே. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை ஆண்டவரை விடுதலையோடு அவருக்கு செலுத்தத்தக்கதான பெரிய கிருபை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. மனதார உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஐயா. நீர் மகிமைப்படுகிற தயவுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை உடையவரே உம்மை துதிக்கிறோம். நீர் பாத்திரராய் இருக்கிற தயவுக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை, நீரே நீர் மாத்திரமே. Yes Lord, we worship your name. உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் 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 சோமா பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே எஸ் நீர் மாத்திரமே. எல்லாம் சேர்ந்து நின்று நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் 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 பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே. எல்லாம் சேர்ந்து நிற்கிறோம்.
எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றை சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றை சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் எல்லாம் சேர்ந்து பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே. எல்லாம் சேர்ந்து நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. இணைந்து சொல்வோம், நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, ஆராதனை. எல்லாம் சேர்ந்து நின்று ஆராதனை ஆராதனை. இணைந்து இணைந்து சொல்வோம், ஆராதனை ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, ஆராதனை ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை ஆராதனை, ஆராதனை 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 ஆராதனை. பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தரே, நீர் ஒருவரே பரிசுத்தரே. பாத்திரரே பாத்திரரே பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. சேர்ந்து சேர்ந்து சொல்வோம், பரிசுத்தரே பரிசுத்தரே, நீர் ஒருவரே பரிசுத்தரே. பாத்திரரே பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. உம் நாமம் உயர்த்திடுவோம், உம்மையை ஆராதிப்போம். எல்லாம் சேர்ந்து சொல்வோம், உம் நாமம் உயர்த்திடுவோம், உம்மையை ஆராதிப்போம். ஆராதிப்போம் 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 ஆராதிப்போம், உம் நாமத்தை உயர்த்திடுவோம்,
தொழுதிடுவோம், பணிந்திடுவோம், வாழ்த்திடுவோம் உம் நாமத்தை, உம் நாமம் உயர்த்திடுவோம். உம்மை ஒரு விசைகிடவும் நாமம், உம் நாமம் உயர்த்திடுவோம், உம்மை ஆராதிப்போம், உம் நாமம் உயர்த்திடுவோம், உம்மை ஆராதிப்போம். அல்லேலூயா. கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவர் யார்? ஆண்டவரே, ஈடினேற்ற தெய்வம் நீர். ஆண்டவரே, நீர் ராஜாதி ராஜா, நீர் கத்தாதி கத்தர், நீ தேவாதி தேவன். உம்மை மகிமைப்படுத்த ஒன்று கூடி இருக்கிறோம். இந்த நீர் மகிமைப்படும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிப்போம். ஒரு சில பாடலை சேர்த்து நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம பாடுற ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொன்னோம்னா, அவரை போல யாருமே கிடையாது. ராமே சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் நம்ம சொல்லும், உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை. எத்தனை பேர் சொல்கிறீங்க? அவர் ஒருவரே தேவன். ஆமென். அவரை மாதிரி யாருமே இருக்க முடியாது. அவர் சிறந்தவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நம்ம விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. பார்த்து சொல்லுங்க, நம்முடைய தேவனே ஒரே மெய்யான தேவன். ஹல்லேலூயா. எனவே அதை குறித்து தான் ஒரு சில பாடலை சேர்த்து இணைத்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த இருக்கிறோம். கர்த்தரை பாடியே போற்றிடுவோமே, கருத்துடன் துதிப்போம் இனிய நாமம் அதை. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. ராமேன் சொல்லுங்க பாப்போம். அவர் மாதிரி நேசிக்கிறதுக்கு நமக்கு யாருமே கிடையாது. ஆமென். சோத்திரம். ஆரம்பத்தில் எப்படி அன்பு கொண்டிருக்கிறாரோ கடைசி வரைக்கும் அந்த அன்பை காக்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். ராமே சொல்லுங்க பார்ப்போம். நாம் பாவிகளாயிருக்க கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தம்முடைய அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார். ராமே சொல்லுங்க பார்ப்போம். அதெல்லாம் எல்லாம் சேர்ந்து இணைந்து பாடுவோம். கர்த்தரை பாடியே போற்றிடுவோமே, கருத்துடன் துதிப்போம். எஸ் லார்ட். Praise the Lord. Hallelujah. நம்ம எல்லாம் சேர்ந்து இணைந்து பாடும். கர்த்தரை பாடியே போட்டு, கர்த்தரை பாடியே போற்றிடுவோமே, கருத்துடன் துதிப்போம் இனிய நாமமதை. கடலின் ஆழம் போல் காடுடையோடி இரக்கம், காரையில்லை அவர் அன்பு காரையற்றதே. கடலின் ஆழம் போல் கருணையோடி இரக்கம், காரையில்லை அவர் அன்பு காரையற்றதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. கொடுமையோர் சீரல் பெருவெள்ளம் போல, அடிக்கையில் மோதிய மாதில்களை மீதே. கொடுமையோர் சீரல் பெருவெள்ளம் போல, அடிக்கையில் மோதிய மாதில்களின் மீது. பலனும் நீ வேழைக்கும் எளியோர்க்கும் தீடனா, வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானான். பலனும் நீ வேழைக்கும் எளியோர்க்கும் தீடனா, வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானான். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லை. சொல்லுங்க, இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறு தடவை சொல்லுவோமா? இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. நல்ல கரங்களை தட்டி எல்லாம் சேர்ந்து நின்று போராட்டம், சோதனை, இந்த அவமானம் கோரமாய் வந்து கிருபையில் நிலைக்க கிருபை தந்தார். எஸ், நல்ல சத்தத்தை உயர்த்தி எல்லாம் சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். போராட்டம், சோதை, நிந்தை, அவமானம் கோரமாய் வந்தும்
கிருபையில் நிலைக்க. போராட்டம் சோதனை நிந்தையாவமானும் கோரமாய் வந்தும் கிருபையில் நிலைக்க. தேவகுமாரனின் விசுவாசத்தால் ஜீவித்து சேவிக்க திடமளித்தார். தேவகுமாரனின் விசுவாசத்தால் ஜீவித்து சேவிக்க திடமளித்தார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. கல்லும் முள்ளும் உள்ள கடின பாதையிலே கலக்கங்கள் நெருக்கங்கள் ஆகமதை வருத்த. கல்லும் முள்ளும் உள்ள கடின பாதையிலே கலக்கங்கள் நெருக்கங்கள் ஆகமதை வருத்த. எல்லையிலா எதிர் எனக்கு வந்தாலும் வல்லவர் இயேசு நம் முன் செல்கிறார். எல்லையிலா எனக்கு வந்தாலும் வல்லவர் இயேசு நம் முன் செல்வோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. சீயோனை சிறப்பிட சேர்த்திட இயேசு சீக்கிரம் வரும் நாள் நெருங்கி வந்திடுதே. சீயோனை சிறப்புடன் சேர்த்திட இயேசு சீக்கிரம் வரும் நாள் நெருங்கி வந்திடுதே. முகமுகமாகவே காண்போமே அவர், யுக யுகமாகவே வாழ்ந்திடுவோம். முகமுகமாகவே காண்போமே அவர், யுக யுகமாகவே வாழ்த்திடுவோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு. சொல்லுங்க. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. தொடர்ந்து சொல்வோம். துதி செய் நீ மனமே, துதிகளை பாடியே துதிப்பர பாத்திரம் தூயவரே இயேசுவே. எஸ், ஹல்லேலூயா. அவர் தொடர்ந்து மகிமைப்படுத்தும். துதி செய் நீ மனமே, துதிகளை பாடியே துதி பெற பாத்திரராம் தூயவர் இயேசுவை. துதி செய் நீ மனமே, துதிகளை பாடியே துதி பெற பாத்திரராம், துதி பெற பாத்திரராம் தூயவர் இயேசுவை அன்றி, இயேசுவை அன்றி வேறொருவர் காசினி உண்டோ சொல் மனமே. இயேசுவை அன்றி வேறொருவர் காசினி உண்டோ சொல் மனமே. நேசரின் அன்பை என்றும் உணர்ந்து தாசனாய் அவர் பாதத்தில் இருந்து துதி செய் நீ மனமே, துதிகளை பாடிய துதி பெற பாத்திரராம், துதி பெற பாத்திரராம் தூயவர் இயேசுவை. சேர்ந்து செல்வோம். துதி செய் நீ மனமே, துதிகளை பாடி துதி பெற பாத்திரராம், துதி பெற பாத்திரராம் தூயவர் இயேசுவை. எஸ், தொடர்ந்து அவரை ஆராதிப்போம்.
அவரை மகிமைப்படுத்துவோம். சொல்வோம், கர்த்தனே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி, உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். எல்லாம் சேர்ந்து பாடுவோம். கர்த்தனே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே என் துணையானி, எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாகினார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாகினார். மனுமாக்களில் இவர் போலுண்டோ, விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தனே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே என் துணையானி, பாவி என்றனை பல தள்ளினார், ஆவியில்லை என்று இகழ்ந்தும் விட்டார். பாவி என்றனை பல தள்ளினார், ஆவியில்லை என்று இகழ்ந்தும் விட்டார். ராஜாவும் அன்பு என்னை கண்டது, உம்மை போல் ஐயா என்றும் கண்டதில்லை. கர்த்தனே, நல்ல கரங்களை தட்டி ஆராதிக்க முடியும். எல்லாம் கர்த்தருடைய அன்பை ருசித்த எல்லாரும் கரங்களை தட்டி. என் துணையானி, சுற்றத்தார் காலத்தில் குளிர்ந்திட்டார், நம்பினோரும் எதிராக வந்திட்டார். சுற்றத்தார் காலத்தில் குளிர்ந்திட்டார், நம்பினோரும் எதிராக வந்திட்டார். கொள்கை கூறியே பல பிரிந்திட்டார், உம்மை போல் ஐயா என்றும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே என் துணையானி, ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ. ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ. ஜீவனை உமார் கழிக்கின்றேனே, உம்மை போல் ஐயா என்று கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே என் துணையானி, நித்தமும் நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே என் துணையானி. தொடர்ந்து நல்ல கரங்களை தட்டி ராஜாதி ராஜாவா அரசாள் தேவனை உயர்த்துவோம். சொல்வோம், உம்மை போல தேவன் ஒருவரை நான் கண்டதில்லை. எல்லாம் சேர்ந்து நின்று சொல்லுவோமா. ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வம், உம்மை போன்ற தேவன் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர். உம்மை போன்ற தேவன் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர். ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தேவன் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர். உம்மை போன்ற தேவன் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர் இல்லை. ராஜ்யம் வல்லமாய் மாட்சிமாய் உமதே. ராஜ்யம் வல்லமாய் மாட்சிமாய் உமதே. ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தேவன் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர். உம்மை போன்ற தேவன் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர். ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தேவன் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர். உம்மை போன்ற தேவன் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர். உலகில் உள்ள யாவற்றுக்கும் சொந்தக்காரரே, நதிகள் கூட கைகள் தட்டி உம்மை பாடுதே. சொல்லுவோமா. ராஜ்யம் வல்லமாய் மாட்சிமாய் உமதே. ராஜ்யம் வல்லமாய் மாட்சிமாய் ராஜாதி ராஜாதி ராஜாவா அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தேவனே, உம்மை போன்ற
கர்த்தர், உம்மை போன்ற தேவன் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர். ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வம், உம்மை போன்ற தேவன் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர், உம்மை போன்ற தேவன் இல்லை. நீதி உள்ள ராஜாவாக ஆளும் தெய்வமே, இரக்கம் உருக்கம் தயவு எல்லாம் உம்மில் தானுண்டே. சொல்லுங்க, நீதி உள்ள ராஜாவாக ஆளும் தெய்வமே, இரக்கம் உருக்கம் தயவு எல்லாம் உம்மில் தானுண்டே. ராஜ்யம் வல்லமாய் மாற்றுமாய் உமதே, ராஜ்யம் வல்லமாய் மாற்றுமாய் ராஜாதி ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தேவன் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர், உம்மை போன்ற தேவன் இல்லை, உம்மை. ராஜாதி ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தேவன் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர், உம்மை போன்ற தேவன் இல்லை, உம்மை போன்ற. பாவம் போக்க பாலகனாக மண்ணில் வந்தவரே, உலகை ஆளும் ராஜாவாக மீண்டும் வருவீரே. சொல்லுங்க, ராஜ்யம் வல்லமாய் மாட்சிமாய் உம்மாதே, ராஜ்யம் மாட்சிமாய் ராஜாதி ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தேவன் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர், உம்மை போன்ற தேவன் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர். ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தேவன் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர், உம்மை போன்ற தேவன் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர். கண்ணீர் கவலை கஷ்டம் யாவும் நீக்கி போட்டிரே, சந்தோஷமும் சமாதானமும் நிறைவாய் தந்தீரே. சொல்லுங்க, ராஜ்யம் வல்லமாய் மாற்றுமாய் உமதே, ராஜ்யம் வல்லமாய் மாற்றுமாய் ராஜாதி ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற கர்த்தர், உம்மை போன்ற தேவன் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர். ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தேவன் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர், உம்மை போன்ற தேவன் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர். ராஜாதி ராஜா இயேசுவே, கர்த்தாதி கர்த்தர் இயேசுவே, மனாதி மன்னன் இயேசுவே, மண்ணில் வந்தவர் இயேசுவே, மரணத்தை வென்றவர் இயேசுவே, பரலோகம் சென்றவர் இயேசுவே, மீண்டும் வருவாரே இயேசுவே, மீண்டும் வருவாரே இயேசுவே. சொல்லுமா, ராஜாதி ராஜா இயேசுவே, கர்த்தாதி கர்த்தர் இயேசுவே, தேவாதி தேவன் இயேசுவே, சத்தமா மன்னாதி மன்னன் இயேசுவே, மண்ணில் வந்தவர் மரணத்தை வென்றவர் இயேசுவே, மீண்டும் சென்றவர் இயேசுவே, மீண்டும் வருவாரே இயேசுவே. ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வம், உம்மை போன்ற தேவன் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர், உம்மை போன்ற தேவன் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர். ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தேவன், உம்மை போன்ற கர்த்தர், உம்மை போன்ற தேவன் இல்லை, உம்மை போன்ற உம்மை போன்ற தேவன் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர் இல்லை. நல்ல கரங்களை தட்டி நம்முடைய ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? எஸ், ஹல்லேலூயா, நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி
அவர் ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தர், தேவாதி தேவன். அவர் ஆளுகை செய்கிறவர், ஆட்சி செய்கிறவர். எஸ் 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 எஸ், அவரை போல யாருமே கிடையாது. ஆமென். ஒப்பற்ற என் செல்வம். எத்தனை பேர் சொல்றீங்க ஹல்லேலூயா? ஆலோசனை பக்தன் சொல்றார், அந்த உண்மை போன்ற ஒரு தெய்வம் உலகத்தில் யாருமே இல்லப்பா. என்னை தாங்கிட ஸ்தோத்திரம், என்னை வழி நடத்திட, என்னை தேற்றிட ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யாருமே இல்லை. அந்த நல்ல ஆண்டவரை தொடர்ந்து நாம் அப்படியே ஆராதிப்போமாக, மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை தேற்றிட யாரும் இல்லையே, இயேசையா யாரும் இல்லையே, உம்மை போல, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை தேற்றிட யாரும் இல்லையே, யாரும் இல்லையே. உம்மை நான் போற்றுகிறேன், சொல்லுவோமா? வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், வணங்குகிறேன். உம்மை நான் போற்றுகிறேன், போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், வணங்குகிறேன். என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் தெய்வமே, என் தெய்வமே, உம்மை நான் போற்றுகிறேன். முடிந்த எல்லாரும் எழுந்து பாடும். வாழ்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், வணங்குகிறேன். உம்மை நான் போற்றுகிறேன், இயேசையா. வாழ்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், வணங்குகிறேன். என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் தெய்வமே, என் தெய்வமே, என் தெய்வமே. நீ நல்லவ, சர்வ வல்லவ,
மூடி கரங்களை உயர்த்தி நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல தேவனில்லை. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து நின்று ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கரங்களை சேர்த்து சொல்லுவோம். ஹல்லேலூயா இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே. உம்மை ஆராதிக்கிறோம் உம்மையே உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே. உம்மை ஆராதிக்கிறோம். நீ நல்லவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல தேவனில்லை. நீரே நீ நல்லவர். இந்த ஆழத்தில் எல்லாம் சேர்ந்து ஆவியோடு கருத்தோடு எல்லாரும் அவரை பாடி மகிமைப்படுத்துவோம். தேவனில் ஒரு விசை சொல்லுவோம். நீ நல்லவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல தேவனில்லை. கரங்களை உயர்த்தி எல்லாம் சேர்ந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஒப்பற்றவர் சேனைகளின் கர்த்தர் ஒப்பற்றவர். எல்லாம் சேர்ந்து சொல்வோம். ஒப்பற்றவர் ஒப்பற்றவர் சேனைகளின் கர்த்தர் ஒப்பற்றவர். அன்புள்ளவர் அன்புள்ளவர் அன்பின் சிகரமே எங்களில் வாழ்பவர் அன்புள்ள. சேர்ந்து சேர்ந்து நின்று சொல்வோம். அன்புள்ளவர் அன்புள்ளவர் எங்களில் வாழ்பவர் அன்புள்ளவர். ஓ பரிசுத்தரே பரிசுத்தரே
worship your name. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு உம்மை நாங்கள் நேசிக்கிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் மகிமைப்பட்ட தயவுக்கு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து நீர் இடைப்பட போகிற தயவுக்கு நன்றி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் சொல்ல பிதாவே, ஆமென். அப்படி எல்லாம் உட்காந்துக்கிட்டு கர்த்தருடைய கிருபையில் நாம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். அவரை துதிப்பது எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆமென், ஆமென். அவர் துதிக்கப்படத்தக்கவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை நான் எக்காலத்தும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்படும். ஏன்னா அவர் பாத்திரம், நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு பல 100 மடங்கு அவர் பாத்திரராயிருக்கிறார். அவரை மாதிரி நம்ம யாருமே கிடையாது. நாம் பாவிகளாக இருக்கிற கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தம்முடைய அன்பை, அவர் நீதி நிறைந்தவர். அதனால தான் பாவத்துக்கு சம்பளம் மரணம். ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற நித்திய ஜீவன். அந்த பாவத்துக்கான கிரயத்தை, அந்த நீதியை அல்சோத்தன் அவர் செலுத்தி தீர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததினாலே அந்த நீதியை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். சொல்லுங்க ஹல்லேலூயா. எவ்வளோ நல்ல ஆண்டவர் நாம் ஆராதிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நம்ம தூக்கி சுமக்கிற தேவன் அல்ல, நம்மை தூக்கி சுமக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை தான் நினச்சி பார்த்து ஏசாயால அதை தான் வாசிக்கிறோம். அவரை போல யாருமே கிடையாது. ஒரு சிறந்த தெய்வம். அறிவிப்புகளை கவனிக்கும்படியாக உங்களை நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கி நடந்த எல்லா ஆராதனையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமப்படுவதாக. தொடர்ந்து நாளை மாலை 7 மணிக்கு நமக்கு யூத் என்ரிச்மெண்ட் சர்வீஸ் நம்முடைய யூடியூப் சேனலில் ஒளிபரப்பப்பட இருக்கிறது. நம்முடைய யூடியூப் சேனல் ஜயன் ஏஜிஎஸ் திருநெல்வேலி இதான். ஆனாலும் கடந்த நாட்களில் ஏற்பட்ட தொழில்நுட்ப காரணத்து நிமித்தமாக அதில் இந்த டெம்பரரியாக ஜயன் ஏஜி டிவி திருநெல்வேலி இப்படி சொல்லி நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ நீங்கள் அதில் இருங்க, இதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஷார்ட் டைமில் கொஞ்ச நாட்களுக்கு இது நமக்கு பயன்படும். மீண்டும் அந்த யூடியூப் சேனல் சரி செய்யப்பட்ட பின்பதாக நாம் தொடர்ந்து அதை பயன்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் காலையில் ஆராதனை ஜெபம் பின்பதாக நமக்கு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் வந்திருக்கு. தொடர்ந்து நம்ம ஜெபம் இந்த 16ஆம் தேதிக்குள்ளே இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகத்தக்கதான கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. எல்லாம் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்ல நல்ல கரங்களை வைத்து கர்த்தருடைய கிருபை அதிகமாய் பெருகும்படியாக எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் 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 சோத்திரம். ஹல்லேலூயா. அந்த காப்பிரைட் இஷ்யூலேருந்து கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவாராக. கடந்த நாட்களில் பிளஸ் சர்வீஸில் தான் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஏற்கனவே நமக்கு 2 ஸ்ட்ரைக் இருக்குது. இன்னும் ஒரு ஸ்ட்ரைக் வந்துடக்கூடாது, வந்தால் நமக்கு ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனாலும் கூட 2022ஆம் ஆண்டு நம்ம காப்பிரைட்டான கண்டென்ட், வீடியோ கண்டென்ட்டை நம்முடைய கிட்ஸ் ப்ரோக்ராமில் ஒரு சின்ன அளவு, அதாவது கிராஃப்ட் ஒர்க்கில் நம்ம யூஸ் பண்ணதுனால இப்போ ஏஐ இருக்குது பார்த்தீங்களா. ஏஐ கடந்த காலத்தில் இருக்கலாம் தூக்கி எடுத்துகிட்டு வந்துடுது. இந்த ஏஐயாலே அதை செய்ய முடியும்னா நம்ம ஆண்டவர் எவ்வளோ செய்வார் பாருங்கள். எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த 2022ஆம் ஆண்டில் இருக்கிறது நம்ம யூஸ் பண்ணதை இப்போ கொண்டு ஒரு 3 ஸ்ட்ரைக் எக்ஸ்ட்ரா வந்திருக்கிறதுனால நம்முடைய சேனலில் லைவ் ஸ்ட்ரீமிங் எதுவும் பண்ண முடியாத ஒரு நிலை இருக்கிறது. ஸோ எனவே அதை சரி செய்ய நம்ம டீம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து அவர்கள் நல்ல எல்லாமே மெயில் கான்டாக்டில் தான் வைக்க வேண்டியிருக்கு. அதனால் அவங்க பார்த்து ரெஸ்பாண்ட் பண்ணணும். நான் 3 பேருக்கு மெயில் பண்ணது ஒருத்தங்க ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க சைட்லேருந்து எவ்வளோ செய்ய முடியுமோ அதை செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. தொடர்ந்து அந்த 2 கார்ப்பரேட் கட்டணும் நம்ம நீக்கப்பட மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப கர்த்தர் நமக்கு நல்ல கிருபை நிறைவாய் தரும்படியாக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக ஸ்தோத்திரம் உங்களை நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். ஸோ நாளைக்கு நம்முடைய அந்த ப்ரோக்ராம் ஜயன் ஏஜி டிவி திருநெல்வேலியில் தான் ஒளிபரப்பப்படும். அதை நீங்கள் பார்க்கும்படியாக கேட்கிறேன். புதன்கிழமை காலை 10:30 மணிக்கு நமக்கு சகோதர ஐக்கிய ஜெபம் இருக்கிறது. மாலை 7 மணிக்கு நமக்கு சகோதர ஐக்கிய ஜெபம். வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு நம்முடைய திருச்சபையில் வைத்து ஷாரன் சந்திரன் அவருடைய திருமணம் நடக்க இருக்கிறது. திருமண ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவரே துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். ஆராதனைக்காக அந்த விருந்து உபசரணைகளுக்காக தொடர்ந்து பிள்ளைகள் துவங்க இருக்கிற மன வாழ்க்கை கர்த்தர் தாமே ஆசீர்வதி தரும்படியாக எல்லா தேவைகளை சந்திக்கும்படியாக எல்லாம் ஒழுங்கும் கிரமமாக நடைபெற கர்த்தர் கிருபை தரும்படியாக ஆமே
கர்த்தர் மூத்த சகோதரனாக, நல்ல தாப்பனாக, நல்ல மணவாளனாக இருந்து, நல்ல சகோதரனாக இருந்து, நல்ல நண்பராக இருந்து, எல்லாவற்றையும் நமக்கு நேர்த்தியாய் நடத்தி தரும்படியாக, அல்ல கர்த்தருடைய கிருபை வெளிப்படும்படியாக எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ வியாழக்கிழமை மாலை நம்ம கேட்ஸ் ரூலிங்கள் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை ஜபநாள் அதிகாலை 4 மணியிலிருந்து நள்ளிரவு 12 மணி வரைக்கும் தொடர் மன்றாட்டு ஜபம் நடைபெறுகிறது. உங்கள் ஜப நேரத்தில் நீங்கள் தயவாக ஜபிக்கும்படியாக கேட்கிறேன். ஒருவேளை ஜப நேரத்தில் மாறுதல் இருக்கும் என்றால் பிரதர் ஜான் அவர்களை தொடர்பு கொள்ளும்படியாக உங்களை நாங்கள் அன்புடன் கேட்டுக்கணும். எத்தனை பேர் நீங்கள் ஜோமன் இருக்கீங்க, எத்தனை பேர் ஜோமன்ல அப்படின்னு தான் கேட்கணும். ஏன்னா நீங்கள் எல்லாமே ஜோமன் இருப்பீங்க. ஸோ நினைவில் கொள்ளும்படியாக கேட்கிறேன். சனிக்கிழமை காலை 10 மணிக்கு நமக்கு மன்றாட்டு உபவாச ஜபம் இருக்கிறது. ஒவ்வொரு நாள் காலையிலும் ஜூமில் நமக்கு கிருபை ஆராதனை 5:30 மணி முதல் 6:10 மணி வரைக்கும் நடைபெறுகிறது. 5:15 ஆரம்பமாகும் ஸ்தோத்திர பலியோடு. ரெகுலர் சர்வீஸ் 5:30 to 6:10 வரைக்கும் நடக்கும். நீங்கள் வாய்ப்பு இருக்கிற எல்லாரும் யூடியூப் ஜூமில் நீங்கள் பார்க்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதே ஜூம் ஐடியில் தான் இரவு 9:30 மணிலேருந்து 10:10 மணி வரைக்கும் சிஓ குடும்ப ஜப நேரம். ஸோ அது நமக்காக மாத்திரமல்ல, அல்ல சோத்திரம் தேசத்தில் நடக்கிற காரியங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு அருமையான நேரம். நீங்கள் நிறைய பேர் ஜெபம் பண்ணுறீங்க. ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் இணைந்து ஜெபிக்கும்படியாக உங்களை நாங்கள் உற்சாகப்படும். ஜெபங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்னொருத்தர் ஜெபம் பண்ணும் பொழுது கேட்டுட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனாலும் கூட ஜெபம் ரொம்ப முக்கியமான கிறிஸ்தவத்தின அல்லேலூயா ஒரு பகுதியாக இருக்கிறது ஜெபம்னு சொல்லி. ஆண்டவரோடு இருக்கிற ரிலேஷன், நம்முடைய வேதனைகள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்கிறது மாத்திரமல்ல, இயேசுவை போல மாறுகிற ஒரு உன்னத நிலை தான் ஜெபம். ஆமென். நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது எல்லாவற்றையும் செய்கிறதற்கு முன்பதாக ஜெபம் பண்ணார், செய்து முடித்த பின்பதாக ஜெபம் பண்ணார், பிதாவோடு கூட தனித்திருக்கிறதற்கான நேரத்தை ஏற்படுத்தினார்னு சொல்லி பார்க்கிறோம். எனவே நம்முடைய டீம் பொறுப்பாக அதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எல்லாரும் இணைந்து செயல்படும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் அவர் ஜீல், நானும் என்னுடைய வேதம், ஒரு வேத அதிகாரத்தை நீங்கள் கிரமம் படிச்சுட்டு வரீங்க. ஸோ ஒரு அதிகாரம் அதை கூர்ந்து வாசிக்கிறீங்க. இரவு 8 மணிக்கு மேலே ஒரு 5 கேள்விகள் கேட்கப்படும். அல்ல மறுநாள் இரவு 8 மணிக்குள்ளே அந்த 5 கேள்விக்கான பதிலை நீங்கள் எழுதி போடுறீங்க. எழுதி ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் அந்த ஐடியில் போடுறீங்க. 9677773878 போடுறீங்க. ஸோ அவங்க அப்படியே ஆட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்படியாக புதிய ஏற்பாடு முடிஞ்சு பழைய ஏற்பாட்டில் பெரும்பகுதியை முடிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஸோ இதில் ஃபாலோ பண்ணாலே சியோனி சபையில் இருக்கிற எல்லாருமே ஒரு தடவை பைபிள் வாசித்து முடிச்ச மாதிரிடும். கரங்களை வைத்து கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பல ஸ்தோத்திரம் 10 தடவைக்கு மேலே வாசித்தவங்க இருப்பீங்க, 20 தடவைக்கு மேலே வாசித்தவங்க இருப்பீங்க, அல்ல 60 தடவைக்கு மேலே வாசித்தவங்களாம் இருந்திருக்கிறாங்க. ஸோ அருமையான தேவ ஜனங்களே, ஒரு தடவையாவது நம்ம கிரமமாக வேதத்தை வாசிப்பது மிக மிக நல்ல ஒரு பழக்கமாக இருக்கிறது. நம்முடைய பாரம்பரியத்தின்படி சங்கீதம் நீதிமொழிகளிலே நாங்கள் சோதரம் கதையை முடிச்சிருவோம். நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், நீங்கள் சுவிசேஷ புத்தகங்களை வாசிங்க, இயேசு கிறிஸ்து டைரெக்டாக சொன்ன வார்த்தைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு சொல்கிறோம். ஸோ அது வாசிப்பீங்க. அல்ல எனவே செலக்டிவாக இல்லை, எல்லாம் கலெக்டிவாக வாசிக்கிறது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதை ஞாபகத்தில் கொள்ளும்படியாக உங்களை நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நித்திய பெரும் ஊழியங்களுக்காக, அது மூலமாக நடக்கிற திருமணங்களுக்காக சோதனை பதிவு செய்திருக்க எல்லாருக்கும் கத்த நல்ல நன்மைகளை தரும்படியாக எல்லாம் கத்தரை சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். நம்முடைய திருச்சபையில் ஊழியம் செய்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்காக ஊழியங்களை கத்தரை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாம் கத்தரை சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். சுகவீனமாய் பலவீனமாக இருக்கிற எல்லாரும் கத்தரை சுகத்தை பலத்தை தரும்படியாக, நம்ம பாஸ்டர் கொஞ்சம் ஃபீவரிஷாக இருக்குது, ஃபீவராக இருக்குது, கத்த நல்ல சுகத்தை பலத்தை கத்த தரும்படியாக எல்லாம் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். பாஸ்டர் மக தந்த சுகத்திற்காக பலத்திற்காக, அது சிஸ்டர் ஷீலா பர்ரபாஸ் அவங்க தந்த சுகத்திற்காக, டேசிலையாவுக்காக, அல்ல பிரதர் ஜான் பால் அவர்களுக்காக, அல்ல ஸ்தோத்திரம், அல்ல சிஸ்டர் உஷா ராணி அவர்களுக்காக, மிகுந்த பல பலவீனத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த நாட்களில் வைரல் இன்ஃபெக்ஷன், அல்ல சளி, இருமல், அல்ல ஸ்தோத்திர தும்மல், சரீர வலிகள், வேதனைகள் எல்லாவற்றையும் நீக்கி கத்த நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரும்படியாக எல்லாம் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் 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 சோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட சாட்சி சொல்லும்படியாக ஒரு தம்பதியினர் நம்மத்தில் வந்திருக்கிறாங்க. பிரதர் கார்த்தி, அழகு அல்சோத்திரம், அது மாத்திரம் மித்ரன் அல்சோத்திரம் அப்படிங்கிற 3 பேர் வந்திருக்கிறாங்க. முன்பதாக வரும்படியாக கேட்குறேன். வாங்க பிரதர், ஒரு மைக் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. கார்த்தி, அழகு, சின்னத்தாய் அவங்க பேர். அது மாத்திரம் அவருக்கு கத்தர் ஒரு குழந்தையை கொடுத்துருக்கிறார், மித்ரன். ஸோ கத்தர் அவருடைய வாழ்க்கையில் செய்த நன்மையை அவங்க இந்த நாளிலும் கூட சாட்சியாக சொல்ல இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் சகோதரர் சொல்கிறதா இருந்து கடைசியில் பெண்களே ஜெயிப்பார் என்ற வார்த்தையின்படி அடுத்த பெண் நீங்கள் தானே சொல்கிறீங்க. எஸ், அருமையான சகோதரி அழகு அவங்க ஜோம் சாட்சியை சொல்லுவாங்க. இந்த அருமையான குடும்பத்தை நமக்கு அறிமுகப்படுத்தினது சிஸ்டர் ஷர்மி.
அருமையான சோதரம் குடும்பத்தினர் அவளை கத்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை தொடர்ந்து அந்த குடும்பத்தில் பெருகும்படியும் லீலாஸ்டருக்காக கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையான ஐயாவுக்காக கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவன் 2 மகன் குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக. வாங்க சாட்சி சொல்லு. என்னோட பேர் வந்து அழகு. என்னோட வீட்டுக்கார் பேர் வந்து பிரேம்குமார். எங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு இந்து குடும்பத்திலேருந்து வந்தேன். என்னோடய வீட்டுக்கார் வந்து கிறிஸ்டின் தான். நான் இவங்களை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். நாங்கள் கல்யாணம் ஆன ஒரு 6 வருஷம் எங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. இவங்களோட ஃப்ரெண்டு வந்து வினோத்தனம் மூலமாக தான் எங்களுக்கு சர்மியக்கா பழக்கம் ஆனாங்க. அந்த 6 வருஷத்தில் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் போனோம். அதில் வந்து எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ வந்து ஷர்மியக்கா வந்து எங்களுக்கு வந்து சொன்னாங்க, ஜூன் 4ஆம் தேதி ஈவினிங் கால் பண்ணி, எங்களோட சர்ச்சில் வந்து ஒரு பாஸ்டர் வராங்க, நீங்கள் வந்து ஜெபிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நாங்களும் வந்து அந்த ஃபாஸ்டர் பேர் வந்து சுரேஷ் ஃபாஸ்டர். அவங்க வந்து நாங்கள் அந்த கூட்டத்துக்கு வந்தோம். வந்து ப்ரேயர் பண்ணாங்க. அவங்க வந்து அடுத்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரியேவும் எங்களுக்கு வந்து இந்த ஆண் குழந்தை வந்து எங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. எங்களை கூட்டிகிட்டு வந்த ஷர்மி அக்காக்கும் இந்த சபைக்கு சுரேஷ் பாஸ்டர், வினோத் பாஸ்டர் எல்லாத்துக்காகவும் நன்றி நாங்கள் செலுத்திக்கிறோம். ஆமேன். அதில் கேட்ட நல்ல சாட்சிக்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. ஆமேன். அருமையான குடும்பத்துக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிப்போமாக. கிருபை நல்ல பிதாவே, இன்றைக்கு சாட்சி சொன்ன அருமையான சோதரி சின்ன தாய் அவர்களுக்காக, கார்த்தி பிரதற்காக, அபிமித்ரனுக்காக நாங்கள் நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம். 6 ஆண்டுகளுக்கு பின்பதாக ஆண்டவரே ஒரு குழந்தை பாக்கியத்தை நீ கொடுத்த தயவுக்காக நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. வந்து பாருங்கள் என்று சொன்ன பொழுது வந்து அப்படி வார்த்தையை கேட்டு பின்பதாக ஜெபித்த பொழுது அது கர்த்தர் ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார் என்ற அந்த விசுவாசம், ஒரு நல்ல வார்த்தை கிடைக்க கிருபை தந்தீர், அதற்காக நன்றி. அதன்படி அந்த கருதரிக்க நல்ல குழந்தையை பெற்றெடுக்க தந்த கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து நல்ல சாட்சி சொல்ல தந்த கிருபை தொடர்ந்து குடும்பத்தை தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக, சகல நன்மையினால் நிரப்புவீராக. கர்த்தர் தேடலுக்கு ஒரு நன்மையும் குறைபடாத இந்த வார்த்தையின்படி சகல நன்மையினால் நிரப்பி வழி நடத்தும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. வந்து பாருங்கன்னு சொல்லி நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நமக்கு ஒரு விடுதலையின் ஜெபம் இருக்கிறது. கடந்த நாட்களில் கூட விடுதலைக்காக அநேகர் வந்து ஜெபம் பண்ணாங்க. நீங்கள் மாலை 6 மணிக்கு கூட்டிகிட்டு வந்துடுங்க. ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் உங்கள் லைஃப்பில் குடும்பத்தில் யாருக்காவது தெரியுதுன்னா கூட நீங்கள் கூட்டிகிட்டு வந்து ஜெபம் பண்ணலாம். நீங்கள் வந்து ஜெபம் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கும்னா கூட்டிகிட்டு வரும் பொழுது நம்முடைய அருமையான டீம் அதுக்காக ஜெபம் பண்ணுறாங்க. கர்த்தர் பெரிய விடுதலை தருகிறார். சொல்லுங்கள் அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. இந்த மாதத்தில் நமக்கு 4 திருமணங்கள், அதில் 2 திருமணங்கள் நம்முடைய திருச்சபையில் நடக்க இருக்கிறது. இன்றைக்கும் கூட நம்ம மத்தியிலே ஒரு அருமையான குடும்பத்தில் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறேன். அவளுக்கு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். 1983ஆம் வருஷம் என்னுடைய தகப்பனார் ஸ்ரீலங்கா வந்து ஆண்டவருடைய அழைப்பை பெற்று நீ உன் இனத்தாரிடத்திற்கு போ அப்படின்னு சொல்லி சொன்னபடினாலே சென்னை வந்தோம். பின்பதாக சென்னையிலேருந்து எங்கள் ஊர் மாவுடிப்பண்ணை அலிசோத்திரம் தெந்திரு பேரை பக்கம் இருக்கிற மாவுடிப்பண்ணைக்கு அங்கே வந்த பின்பதாக ஸ்ரீலங்காவில் என்னுடைய தகப்பனார் வந்து அலிசோத பகுதி நேர ஊழியருக்கு ஒத்தாசையாக இருந்தது. அது மாத்திரமல்ல சாது செல்லப்பா அவருடைய அக்கினி பத்திரிகையை அங்கே ரீப்ரிண்ட் பண்ணி கொடுக்கத்தக்கதான கிருபை கொடுத்தார். பின்பதாக இங்கே இந்திய தேசத்துக்கு வந்த பின்பதாக குடும்பத்தை வழி நடத்துறதுக்காக ஏதாவது செய்ய வேண்டிய ஒரு கடமை இருந்தபடினாலே அவங்க ஸ்டேஷனரி ஃபீல்டில் இருந்ததுனால ஸ்டேஷனரி ஷாப்பை ஒன்று ஆரம்பிக்கணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணி சவுத் பஸார் நம்பர் 70 அதில் ஜேம்ஸ் ட்ரேடிங் கம்பெனின்னு ஷாப் ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த நாட்களில் அந்த கடையை பார்த்து கொடுக்கறது, அது மாத்திரமல்ல ஒரு கடையை ஆரம்பிக்க முன்னால் அதுக்கு நிறைய கார்பெண்டர் ஒர்க் இருக்கும், நிறைய ரிப்பரேஷன் ஒர்க் இருக்கும். இது எல்லாவற்றையும் செய்து உடனிருந்து செய்து உதவி செய்த சகோதரன் தான் பிரதர் மேனுவல். மேனியன்னு நாங்கள் சொல்லுவோம், மேனுவல். ஸோ அவர்கள் குடும்பமாக வந்திருக்கிற பெரிய சந்தோஷம். நீங்கள் கொஞ்சம் எழுமி நின்னீங்கன்னா உங்களுக்காக கரங்களை தட்டி நாங்களுடைய மகிழ்ச்சியை தெரியும். குடும்பத்தினரே வந்திருக்கிறாங்க. அலசோதரன் கரங்களை தட்டி தேங்க்யூ ஸோ வி வெல்கம் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. சரி, எல்லாம் உட்காந்துருங்க, நீங்கள் உட்காந்து. ஸோ இப்படியாக அந்த நாட்களில் எங்கள் அப்பா கூட நைட்டெல்லாம் இருந்து அவங்க ஒரு வங்கி பணியில் இருந்தாலும் பின்பதாக எங்கள் அப்பாவோடு கூட இருந்து எல்லா வேலையும் முடிச்சு லேட் நைட் தான் அப்படி வருவாங்க. அப்படியாக இந்த இந்திய தேசத்தில் அவங்களுடைய தொழிலானது எஸ்டாப்ளிஷ் ஆகிறதற்கு வெகு 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 உதவியாக இருந்தவர் அருமையான இந்த சகோதரன். ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு உடன் பவர் பிரபா சகோதராக இருந்து எல்லாவற்றையும் கவனிக்கத்தக்கதான கிருபை கொடுத்தார். பின்பதாக ஸ்பீசேஜ் சபையில் என்னுடைய தகப்பனார் உதவி ஊழியராக இருக்கும் பொழுதும் அங்கே என் தகப்பனருக்கு நல்ல உதவியாளராக இருந்து ஸ்தோத்திரம். மேனி அண்ணனை கொடுத்து சொல்லும் பொழுது வால்ஸ் போஸ்டெலாம் ஒட்டுறதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். எவ்வளோ பெரிய இதுனாலும் ஏறி அப்படி ஒரு பார்த்தீங்கன்னா இளம் வாலிபராக தான் இருக்கார் இப்பவும்.
ரைட்டா இருக்கிறாரு. ஸோ இப்படியாக நல்லா ஒரு சுறுசுறுப்பான ஒரு ஆள் சோதரன். அவரை பார்த்துருக்கிறேன். அவருடைய மனைவி சிஸ்டர் செல்வி, அவர்களுக்கு 3 பிள்ளைகளை கத்தர் கொடுத்திருக்கிறார். அப்படி 3வது மகனுடைய திருமணம் தான் வர்ற நாட்களில் இந்த மாத கடைசியில் நம்முடைய திருச்சபையில் வைத்து நடக்க இருக்கிறது. எனவே இந்த குடும்பத்திற்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்கும்படியாக சோத்திரம் அன்புடன். ஸோ அவங்களுக்கு செய்த உதவிக்கு ஒரு பிரதி உதவி செய்யத்தக்கதான ஒரு வாய்ப்பை ஆண்டு நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் நல்ல ஊக்கமாக ஜெபம் பண்ணணும். சோத்திரம். உங்களுக்கு கார்டு கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரில, ஆனால் அவங்களை எல்லாரையும் சர்வீஸ்க்கு நாங்கள் வரவேற்கிறோம். ரிசப்ஷனுக்கு கூப்பிட்றாங்களா இல்லையா தெரில, சர்வீஸ்க்கு எல்லோரும் வந்து நாம் இருந்து அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதிக்க கத்தர் கிருபை தருவாராக. சொல்லுங்கள் அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபை நல்ல பிதாவை, இந்த அருமையான குடும்பத்திற்காக நன்றி. நாளில் எங்களோடு கூட இணைந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த தந்த பெரிய கிருபைக்கு நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். முழு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகள் மூத்த மகன் அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவரும் ஆண்டவரே மகேந்திரா கம்பெனியில் ஒர்க் பண்ணுறார். அவருடைய பிரயாசங்களை ஜெயத்தை தாங்க. 2வது மகன் ஆண்டவரே டாக்டராக இருக்கிறாங்க சென்னையில். இப்போ பிஜிலாம் பண்ணி அவங்க இருக்கிறாங்க. அவங்க மனைவி பிஜி பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய கிருபை அதிகமாக பெருகட்டும். 3வது மகனும் சென்னையில் வேலை செய்கிறார். அவருடைய வருங்கால ஆண்டவரே வாழ்க்கை துணைக்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். முழு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் சகல நன்மையினால் நீ நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். அளவற்ற கிருபை தொடர்ந்து நிறைவா இருக்கட்டும். எல்லா திருமண ஆயத்த பணிகளை ஆசீர்வதிங்க. அல்ல சோத்திர மண்டபத்திற்காக நன்றி அப்பா, ரிசப்ஷனுக்காக நன்றி. புதிதாக பிள்ளைகள் துவங்க இருக்கிற மன வாழ்க்கை உட்பட எல்லாவற்றையும் ஆசீர்வதி தரும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்திலே நாம் தியானிக்கிற புத்தகம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம். சரியா? அது ஒரு 66 அதிகாரங்கள் இருக்கிறது. ஒரு மினி பைபிள் சொல்லுவாங்க. 39 அதிகாரம் அல்ல ஒரு குறிப்பிட்ட காரியத்தையும், 27 அதிகாரங்கள் ஒரு குறிப்பிட்ட காரியத்தையும் அல்ல முன்னிலைப்படுத்துகிறதை நாம் காண்கிறோம். அல்ல அருமையான புத்தகம். அதிலே இந்த மாதத்திலே வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஏசாயா 51 அதிகாரம் 9ஆம் வசனம். எழும்பு எழும்பு பெலன்கொள் கர்த்தருடைய புயமே. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அல்ல உரிமையோடு கூட ஒரு சொல்கிற நிலையை குறித்து பார்க்கிறோம். ஒரு ஆபத்து நேரத்தில் எங்களுக்காக ஆண்டவருடைய கரமே அல்ல கிரியை செய்யட்டும் என்று சொல்லி ஒரு முறையிடுகிற ஒரு சூழ்நிலையை தான் இங்கே பார்க்கிறோம். நீங்கள் நியாயாதிபதிகளின் புத்தகத்தை வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம், கிதியோனின் பட்டயம் கர்த்தருடைய பட்டயமாய் மாறி எப்படி ஒரு பெரிய ஜெயத்தை உண்டாக்குனதோ, அதே போல இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களை எல்லாரையும் பலப்படுத்துவாராக. சொல்லுங்க அல்லேலூயா. நான் உனக்கு பலப்பனை தந்து உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை வழி நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. இப்படியாக இந்த வேத பகுதியை நான் தியானித்து கொண்டிருந்த பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 46ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பகுதியை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக நான் அடிக்கடி சொல்ற விஷயம்தான், வேதம் எழுதப்பட்ட காலத்தில் அதிகாரங்கள் கிடையாது, வசனங்கள் கிடையாது. ஸோ ஒரு பேராகிராஃப் மாதிரி தான் இருந்துச்சு. என்றைக்குமே நீங்கள் வேதத்தை படிக்கும் பொழுது அல்ல முழுமையாக படிக்கணும். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் நிருபங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ்ன்னு சொல்லப்பட்டு கடிதங்கள். உங்களுக்கு ஒரு லெட்டர் வருதுன்னா அதில் பிட்டாவாக படிப்பீங்க. ஒரு நாளைக்கு ஒரு பேராகிராஃப், அடுத்த நாளுக்கு ஒரு பேராகிராஃபாக படிப்பீங்க. இல்லை, அற்ற ஸ்டெச் உட்கார்ந்து அதை படிக்கிற மாதிரி நம்ம வேதத்தின் நிருபங்களை அப்படி வாசிக்கிறது நல்லது. இப்போ 15ஆம் தேதி நமக்கு லீவ் வருது அப்படின்னா, ஸோ அதுக்குன்னு ஒரு டைம் வச்சு அற்ற ஸ்டெச் நீங்கள் வாசித்தீங்கன்னா அதில் நிறைவான பலன்கள் இருக்குது. ஆமென். ஸ்தோத்திரம். அல்ல நீங்கள் ஆங்கில வேதாகமங்களை பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஈஸியாக வாசிக்கிறதுக்காக அதுக்கு ஒரு தலைப்பு போட்டு எதுலேருந்து எது வரைக்கும் வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல் இருக்குது. அது அந்த பகுதியை நீங்கள் திரும்ப திரும்ப வாசிக்கும் பொழுது அந்த பகுதி என்னத்தை தான் சொல்கிறது என்பதை நீங்கள் மிகுந்த கிளியராக கற்றுக்கொள்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 44ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 46ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது எதை குறித்து இந்த பகுதியிலே ஏசாயா சொல்கிறார் என்றால், வேறே தேவன் இல்லை. இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது வேறே கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றார். அல்ல வேறே கடவுள் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஒருவரே தேவன், ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்று சொல்லி திருமுறையில் சொல்லியிருக்கிறார். அல்ல ஒரே தேவன் தான். பிரைஸ் தி லார்ட். சிலர் சில விஷயங்களை கடவுளாக மாற்றுவதற்காக பிரயாசப்படுறாங்க, செய்கிறாங்க. ஸோ இதுதான் என்னுடைய கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. வேதத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய பெரிய வெற்றிக்கு பின்பதாக நினைவு தூண்கள் வைக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கிறோம். நினைவு தூண்கள் வைக்கப்பட்டிருந்தது.
ஸோ அது நினைவுக்காக வைக்கப்படும். பின்பதாக அது அப்படியே ஒரு வளர்ச்சி பெற்று 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 மனித ஒரு ஆவி உள்ளே வந்ததினாலே என்னாச்சு, அதுவே கடவுளாக மாறின சூழ்நிலையை பார்க்கிறோம். இன்றைக்கு மனிதர்களை கடவுளாக வணங்குகிற காலத்தில் பார்க்கிறோம். அப்படிலாம் பார்த்தா சிம்சோனுக்கெல்லாம் நம்ம பெரிய கோயில் கட்டியிருக்கணும், தாவீதுக்கெல்லாம் பெரிய கோயில் கட்டியிருக்கணும். பெரிய பெரிய பராக்கிரமசாலிகளாக இருந்தாங்க. கரடியை கொன்னவங்க, சிங்கத்தை கொன்னவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ ஆனால் நம்ம மனுஷரே தெய்வங்களாக நம்ம சித்தரிக்கிறது இல்லை. ஏன்னா அவர் ஒருவரே தேவன். சொல்லுங்க அல்லேலூயா. 10 கட்டளையில் முதலாவது கட்டளை என்ன சொல்லப்பட்டு, என்ன என்று உங்களுக்கு வேறே தேவர் உண்டாயிருக்கும். கரங்களை வைத்து ஒரு அலட்சங்க பார்ப்போம். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். விக்கிரக ஆராதனை என்பது ஏதோ ஒன்றை உருவாக்கி வணங்குறது மாத்திரமல்ல, தேவனை தவறாக சித்தரித்தலே விக்கிரக ஆராதனை. வேத போதனைகளை தவறாக சித்தரித்தல் விக்கிரக ஆராதனை அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. விக்கிரம்னா ஒன்று இருக்கிறத வச்சு, ஒரு கல்லோ ஒரு மரதமோ அது சம்பந்தமாக இருக்கிறத வச்சு தான் விக்கிரம்னு சொல்ல முடியாது. நீங்களும் நானும் தேவனை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கூட அது ஒரு விக்கிரக ஆராதனை. தேவனை தவறாக நீங்கள் சித்தரிப்பீர்கள் என்றால் அது ஒரு விக்கிரக ஆராதனை. அது மாத்திரமல்ல, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை கொடுக்காதபடிக்கு இருப்போம் என்றால் அது கூட ஒரு விக்கிரக ஆராதனைன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்முடைய ஸ்ட்ரக்சர், முதலாவது தேவன், ரெண்டாவது நம்முடைய ஃபேமிலி அண்ட் நம்முடைய ஒர்க், இது ரெண்டையும் நேர்த்தியாக பேலன்ஸ் பண்ண கர்த்தர் நமக்கு நல்ல கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த 44ஆம் அதிகாரத்திலிருந்து 46ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது நிறைய இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். நீங்கள் வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. 6ஆம் வசனத்தின் முற்பகுதியை பாருங்க, என்னை தவிர ஒருவனும் இல்லை என்று சொல்லும். கடைசி பகுதியை பாருங்க, நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். வேறு ஒருவரும் இல்லை. நீங்க தொடர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது 14ஆம் அதிகாரம் இந்த கடைசி 3ஆவது லைன்ல பாருங்க, அவரை அல்லாமல் வேறே தேவன் இல்லை. அடுத்ததாக நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது 18ஆம் வசனத்தின் கடைசி லைன், நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை. 21ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, நீதிபரரும் இரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேற தேவன் இல்லை, என்னை தவிர. இன்னைக்கு நம்ம பார்த்து அதான் சொல்றார், அப்பா நானே உன் தேவன். இன்னைக்கு நம்முடைய கான்செப்ட் என்னன்னா அதான். இன்னைக்கு நிறைய பாட்டு பாடணும், அது கான்செப்டே அதுதான். ஆண்டவர் தான் நம்முடைய தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். எந்த சூழ்நிலையிலும் அவர் தான் நம்முடைய தேவன், அவர் தான் நம்முடைய கடவுளாக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அவரும் ஒரு தேவன் அல்ல. ஸ்தோத்திரம். நீங்கள் நிறைய கடல்களில் பார்க்கும் பொழுது இப்போ நம்ம நான் பார்த்ததில்லை, ஆரம்ப காலங்களில் எல்லா மதத்துக்கும் ஃபோட்டோவும் இருக்கும். ஃபோட்டோ இருக்கும், அங்கே ஒரு ஃபோட்டோ, எல்லாம் எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிற நிலை இல்லைங்க. தேவ ஜனங்களே, ஸ்தோத்திரம். யாராவது ஒருவர் தான் தேவனாக இருக்க முடியும். நீங்கள் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் ஜீவன் உள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை வைத்து வளர்ச்சிங்க பார்ப்போம். எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், எல்லாவற்றையும் உருவாக்கினவர், மனுக்குலத்தை உண்டாக்கின ஆண்டவர், மனுக்குலத்துக்கான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிற ஆண்டவர், மனுக்குலத்துக்காக இந்த உலகத்துக்கு வந்த தெய்வம், இந்த உலகத்தை நீதியோடு ஆளுகை செய்யும்படியாக விரும்புகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். மீண்டும் வரப்போகிற ஆண்டவர், உங்களையும் என்னையும் என்றென்றைக்கும் தம்மோடு இருக்க சேர்த்துக் கொள்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். கரங்களை வைத்து வளர்ச்சிங்க பார்ப்போம். அல்லேலூயா. 22ஆம் வசனத்தின் கடைசி பகுதி பாருங்க, நானே தேவன், வேறு ஒருவர் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே நீங்க பாருங்க 46ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் பிற்பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது, நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை, நானே தேவன், எனக்கு சமானம் இல்லைன்னு சொல்லப்பட்டு பாருங்க. வேறு ஒரு தேவன் இல்லை. இந்த கான்செப்ட் நமக்குள்ள, அவரே தேவன், அவரே என்னுடைய தேவன் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள எப்பயுமே இருக்கு. எந்த சூழ்நிலையும் அவரே என்னுடைய தேவன். கரங்களை வைத்து ஒரு அழிச்சுங்க பார்ப்போம். யோபுக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சவால் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் சொல்றார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். சகோதரம், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்து ஒன்றும் தடைப்படாது என்ற வார்த்தையின்படி இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் தந்தார். சிறையிருப்பெல்லாம் மாற்றி போட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவரை குறித்து காதுகள் கேட்டதை சொந்த கண்களினால் காணத்தக்கதாக கர்த்தர் கிருபை தந்தார். அவருடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை அதிகமாய் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த வேத பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது, வேறு ஒருவர்
ஒருவரும் இல்லை சொல்லப்படுகிறது. வேறு ஒருவரும் இல்லை. 3 காரியங்களை இந்த இடத்துல நாம் காண்கிறோம். வேறு ஒருவரும் இல்லை. நம்பர் 1 என்ன அப்படின்னா, ராஜரீகம் பண்ணுகிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை போல ராஜரீகம் பண்ண, ஆளுகை செய்ய யாருமே கிடையாது. கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். அப்படி பெரிய தன்மையை நாம் அறிந்திருக்கிறோம். ஒம்னிஷியன்ட், ஒம்னிபொட்டன்ட், அப்புறம் என்னது, ஒம்னி பிரசன்ட், எங்கேயுமே இருக்கிற ஆண்டவர், எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர், அவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் ஆளுகை செய்கிற ஆண்டவர். எனவே நீங்களும் நானும் பாட்டு பாடணும். ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே நம்மை ஆளுகிறார், நம்முடைய குடும்பத்தை ஆளுகிறாய், நம்முடைய திருச்சபையை ஆளுகிறார், நம்முடைய வட்டாரத்தை கர்த்தர் ஆளுகிறார், நம்முடைய தேசத்தை கர்த்தர் ஆளுகிறார், இந்த முழு உலகத்தையும் ஆளுகை செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். கரங்களை வைத்து அழைச்சுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். அவர் மேலிருந்து ஆளுகை செய்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். இதை நம்ம மறந்துடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். He is a sovereign God. ஆளுகை செய்கிற ஆண்டவர். அதுதான் சங்கீதக்காரர் சொல்ல, உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர். கரங்களை வைத்து அழைச்சாங்க பாப்பா. அதில் பக்கத்தில் சொல்லுங்க, ஏசு உங்க கூட இருக்கிறாரு, அதில் இருந்துகிட்டே இருக்கிறாரு. ஆமே, என்றைக்குமே இருப்பார். கரங்களை வைத்து அழைச்சாங்க பாப்போம். ஹல்லேலூயா. எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அடிக்கடி சொல்கிற விஷயந்தான். நான் ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப நாட்களிலே அல்ல ஒரு பிசாசு பிடித்த பிள்ளைக்காக ஜெபிக்கிறதுக்காக கூப்பிட்டாங்க. ஸோ அந்த வீட்டுக்காக நான் போய் அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணும்பொழுது எப்பயுமே அல்ல இயேசுவின் நாமத்தை குறித்து நீங்கள் பேசும் பொழுதே சாத்தானுக்கு அது சகிக்காது. அல்ல அவன் இருக்கவே முடியாது. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். இயேசு நாமத்தை குறித்து பாட்டு பாடுங்கள்ல. ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை உணர்றீங்களா? அல்ல இந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் என்ன பாட்டு பாடணும் அப்படின்னா, இயேசுவின் நாமத்தை குறித்து ஒரு பாடலை பாடணும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதிவானவர் இயேசுவின் நாமம், வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதிவானவர் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஹல்லேலூயா. ரெண்டாவது நம்ம சபையில் பயன்படுத்தப்படுற ஜெபம். ஒரு தடவை பிசாசு பிடிச்ச ஒரு பையனை இருந்தான். அவனுக்கு ஜெபம் பண்ண அலக்கழிச்சிட்டு இருக்கு. அப்போது ஜப்பனை போட்டு ஜெபம் பண்ணுறதுக்காக ஜப்பனை வந்து போல கையில் அந்த புட்டிங்க தூக்கி வீசிச்சேன். அப்போ தான் ஜப்பனுடைய மேன்மையை எனக்கு தெரிஞ்சுது. சில நேரங்கள் நமக்கு தெரியாது, நல்ல விஷயங்களுடைய மேன்மை நமக்கு தெரியாது. அப்போ தான் நான் கண்ணால் பார்த்தேன். சரியா? ஸோ நம்ம விசுவாசத்துக்கு அடையாளம் எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோமோ அங்கெல்லாம் கர்த்தர் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. அப்போது அந்த பிள்ளைக்கு பிசாசு விரட்டும் பொழுது அந்த பிசாசு அலக்கழிச்சு அவளை விட்டு அப்படியே போயிடுச்சு. ஆரம்ப காலம் ஊழியம்ல ரொம்ப சந்தோஷம். நம்ம சொல்லியும் பிசாசெல்லாம் கீழ்ப்படிதே, வெளியே போகுதே அப்படின்ட்டு. பின்பதாக அவளுக்கு ரொம்ப தமிழ் வாசிக்க தெரியாது. எனவே மொபைலில் பைபிள் வாசிக்கிறதுக்காக மொபைலை கையில் கொடுத்த பொழுது வாசித்துட்டு இருக்கிறேன், திரும்ப அலக்களிக்க ஆரம்பிச்சிட்டு. திரும்ப கடந்து அவளை போட்டு அலக்களிக்கிற நேரத்தில், ஏ பிசாசு இவளை விட்டு வெளியே போ அப்படின்னு சொன்ன பொழுது அது போகிற நேரம் சொல்லிச்சு, நான் போகிறேன், என் ஆட்கள் நிறையா இருக்குது அப்படின்ச்சு. உடனே தான் கேட்டேன், ஏ பிசாசு ஏன் இவளுக்குள் வந்தாய்? உடனே ஒரு வார்த்தை சொல்லிச்சு, இவ தான் எனக்கு யாருமே இல்லைன்னு சொன்னா அப்படின்ச்சு. அன்னிலிருந்து நான் ஒரு தீர்மானம் பண்ணேன், எனக்கு யாரு இல்லைன்னு சொல்லிடவே கூடாது, எனக்கு இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க யாரும் வாய்த்தானு சொல்லிடக்கூடாது. ஒருத்தர் ரெடியா இருக்கான், நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கிறேன்னு வந்து உள்ள உட்காரதுக்கு. சோதரம் லிட்டரலா பார்த்த விஷயத்த, இந்த கதையை நான் விடலை, நான் கண்ணார பார்த்த விஷயத்தை தான் சொல்றேன். இவதான் எனக்கு யாருமே இல்லைன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லி வந்து உட்கார்ந்த நிலையை பார்க்கிறோம். அருமையா தேவ ஜனங்களே, நீங்க சொல்லணும், கர்த்தர் நீர் என்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறீர். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அல்ல தேவனை போல வேறே தேவன் இல்லை. ஏனென்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் ராஜரீகம் பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா.
நீங்க பாருங்க 44ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 44ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 45ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இதுதான் இந்த பகுதியில் பேசப்பட்டிருக்கிறது. என்னன்னா, தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார். 44ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 45-13 வரைக்கும் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார். Praise the Lord. He is our sovereign God என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Praise the Lord. எங்க மேலிருந்து ஆளுகை செய்கிற ஆண்டவர். ராமன் சொல்லுங்க பாப்போம். ஹalleluya. நீங்க 44ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது உன் மீட்பரும் உன் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதா. நீங்க பாருங்க, ஒவ்வொரு பகுதியிலும் யூத ஜனங்களுக்காகவும் வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, யூத ஜனங்கள் அல்லாத மற்ற ஜனங்களுக்கும் வாக்குகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க இந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது அதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். உன் மீட்பரும் உன் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமாகிய அப்படின்னு சொல்லும் பொழுது அது யாரை குறிக்கிறதா இருக்கு அப்படின்னா, யூத ஜனங்களை குறிக்கிறதா இருக்கிறது. நீங்கள் 28ஆம் வசனத்தை நீ வாசித்து பார்க்கும் பொழுது கோரேசை குறித்து. கோரேஸ் யாரு? அல்ல சோதரர், யூதர் அல்லாத ஒரு ராஜா. எந்த ராஜா? ஒரு பெர்சிய ராஜா தான் கோரேஸ். அவருக்கும் வார்த்தைகள் சொல்லப்படுது. அப்ப நம்முடைய ஆண்டவர் பாருங்க, ஏதோ குறிப்பிட்ட ஆட்களுக்கான தேவன் அல்ல, அவர் உலகத்தின் தேவனாயிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு உலகத்தின் தேவன். அதுதான் இங்க பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. நிறைய நேரத்தில் வேதத்தில் ஆண்டவர் எல்லா பேரியர்ஸையும் பிரேக் பண்றதை குறித்து பார்க்கிறோம். பொதுவாக யூத கலாச்சாரத்தில் பெண்கள் அதிகமாக முக்கியப்படுத்தப்படுவது கிடையாது. நீங்க வம்ச வரலாறுகளை பாருங்க, ஆண்கள் பேர் தான் அதிகமாக இருக்கு. பெற்றான், பெண்கள் தான் பெறுறாங்க. ஆனால் பெற்றான் ஆண்கள் தான் சொல்லப்பட்டிருக்கும். கிட்டத்தட்ட தமிழ்நாடு கலாச்சாரம் மாதிரி ஒரு மேல் டாமினேஷன் இந்த காலத்தில் எல்லாம் தலைகள் மாறி போனது. அது அடுத்த விஷயம். ரைட்டா? இன்னைக்கு யார் ஆளுக்கு செய்கிறாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். வீடுகள்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது துவா பன்னீர் தாடா விடா அப்படின்லாம் சொல்கிற நிலைகள்லாம் இன்னைக்கு நிறைய இருக்குதே பார்க்குறோம். நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவர் அதை பிரேக் பண்ணுறார். பின்பதாக பாருங்க, இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்த பின்பதாக முதலாவது தரிசனமான ஆள் யாரு? மகதலேனா மரியாள். பிரேக் பண்றாரு. நான் எல்லா ஆண்களுக்கும் தேவன், பெண்களுக்கும் தேவன், எல்லாருக்கும் தேவன். கரங்களை வைத்து தொழிற்சுங்க பார்ப்போம். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, உயர்ந்தவன் என்றும் இல்லை, தாழ்ந்தவன் என்றும் இல்லை, எல்லாரும் சரி சமமாக இருக்கிறோம் என்பதை இந்த வேத பகுதியின் மூலமாய் நாம் பார்க்கிறோம். அருமையா தேவ ஜனங்களே, பாருங்க, உன்னை மீட்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கிடுமாய் கர்த்தர் சொல்கிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். ஏன் ராஜரிகம் பண்ணுகிறார் அப்படி சொல்றோம் அப்படின்னா, அவரால் செய்ய முடியாதுன்னு ஒண்ணுமே கிடையாது. அவரால் எல்லாம் கூடும். கரங்களை வைத்து அலட்சிங்க பார்ப்போம். மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று சொல்லி பார்க்கிறோம். உங்களால முடியாது, ஒரு பிரதம மந்திரியால் முடியும், ஜனாதிபதியால் முடியும். அருமையா தேவ ஜனங்களே, அவங்களால முடியாத கூட நம்முடைய கர்த்தரால் கூடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. அங்கே பார்க்கும் பொழுது நேரம் இல்லாதனால நான் வேகமாக சொல்றேன். நீங்க 25ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது நேரடியாக அவர் செயல்படுகிறார். ஜனங்கள் மத்தியிலே நேரடியாக செயல்படுகிறார். 44ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், மற்றவர் மூலமாக கிரியை செய்கிற ஆண்டவர். நம்முடைய லைஃப்ல ஆண்டவர் டைரக்டா கிரியை செய்வாரு. அது மாத்திரமல்ல, மற்றவர்கள் மூலமாகவும் கிரியை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவருடைய ஆளுகை நீ புரிஞ்சுக்கணும். பிரைஸ் தி லார்ட். அவர் டைரக்டா ஆளுகை செய்கிறார். நீங்க 25ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி, குறி சொல்லுகிறவர்களை நீர்முடராக்கி, ஞானிகளை வெட்கப்படுத்தி, அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர். நான் டைரக்டா அது சோத்திரன் கிரியை செய்கிற ஆண்டவர், டைரக்டா தலையிடுகிற ஆண்டவர். ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவர் டைரக்டா என் வாழ்க்கையில தலையிடுங்கப்பா, டைரக்டா தலையிடுங்க ஆண்டவரே, எல்லைக்குள்ள டைரக்டா வாங்க ஆண்டவரே, நீங்க கிரியைகளை நடப்பீங்க ஆண்டவரே, நம்ம சொல்லத்தக்கதான கிருபை நமக்கு தருவாரா. ஹல்லேலூயா. அடுத்ததாக பாருங்க, கோரேஸ் மூலமாக ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை கர்த்தர் ஏற்படுத்துறார். பாருங்க, அவனை பார்த்து என்ன சொல்றாரு? நீங்க 28ஆம் வசனத்தை பாருங்க. என் மேய்ப்பன். என்ன சொல்றாரு? என் மேய்ப்பன், என்னுடைய ஜனங்களை நீ வழி நடத்த
அப்ப யாரை கொண்டாகிலும் கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க டைரக்டா மனுஷன்ட்ட போக வேண்டாம். ஸ்தோத்திரம். கர்த்தர் சில மனிதர்களை உங்களுக்காக நியமிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அன்னைக்கு ஆபிரகாமுக்கு அவருடைய மகனுக்கு ஒரு வாழ்க்கை துணை வேண்டும் என்ற பொழுது அங்கு ஒரு எலியேசர் அல்லது வழி நடத்தப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். அவன் ஜெபத்தோடு கூட போகிறான். போய் ஒரு நல்ல செய்தியோடு கூட அவன் வருகிறதை குறித்து பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அவர் கிரியை செய்கிற தேவன் மாத்திரமல்ல, அல்லது மற்றவர்கள் மூலமாகவும் கிரியை செய்கிற ஆண்டவருங்கிறதை அல்லது மறந்துடாதீங்க. நீங்க அடுத்த அதிகாரம் 45ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது பாருங்க, ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிற நானே, கர்த்தராகிய நானே இவைகள் எல்லாம் செய்கிறவர். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நீங்க 44ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். இப்போ 45ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்க, கர்த்தராகிய நானே இவைகளெல்லாம் செய்கிறோம். அப்போ அந்த மத்திய பகுதி இங்கே படித்து பாருங்க, அவர் எப்படி கிரியை செய்கிறார். தனிப்பட்ட வாழ்க்கையில், தேசங்களிலே, தம்முடைய ஜனங்கள் மத்தியிலே, தங்கள் ஜனங்கள் அல்லாத ஜனங்கள் மத்தியிலே எப்படி கிரியை செய்கிறார் என்பதை நாம் இந்த இடத்துல கண்ணார காண்கிறோம். அதுதான் நான் சொல்கிறேன், நீங்களும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆனால் தாராளமாக நீங்கள் சொல்லலாம், ராஜாதி கத்தாதி கத்தர், தேவாதி தேவன் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்த முடியும். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கையின் ராஜாவாக இருக்கிற தயவுக்காக நல்ல கரங்களை அசைத்து, ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் 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 ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. என்னை ஆளுகை செய்கிறவர் எனக்கொருவர் இருக்கிறார், எனக்கொருவர் இருக்கிறார், என்னை ஆளுகை செய்கிறவர் இருக்கிறார். இந்த மனிதர்கள் என்னை ஆளுகை செய்ய முடியாது. அனைவரு சூழ்நிலைகள் என்னை ஆளுகை செய்ய முடியாது. இந்த கட்ஜெட்ஸ் என்னை ஆளுகை செய்ய முடியாது. நீர் ஒருவரே ஆளுகை செய்கிறவர். நான் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, உமக்கே ஊழியம் செய்ய என்னை முற்றுமாய் முழுவதுமாய் நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னை தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. என் இஷ்டம் போல அலைய விட்டுறாதீங்க ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. முப்பரிநூல் ஆராதனை சொல்லப்பட்டிருக்கிறதே, எங்கள் வாழ்க்கையின் நடுவில் நீங்க வாங்க, எங்க குடும்பத்தின் நடுவில் நீங்க வாங்க, ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நிறைய பாட்டு பாடும். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் ஒன்று, இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே சந்தோஷமே. ஆமென். அவர் நம்மை ஆளுகை செய்யணும். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தலைகீழ் மாற்றம் வருகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நான் உனக்கு போய்த்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் சொன்ன ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு அவர் உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். நீங்க 45ஆம் அதிகாரம் 1லேருந்து வாசித்து பாருங்க. கோரேசுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தங்கள் நிறைய பண்றார். சொல்ற, இப்படிலாம் உன்னை வைப்பேன், உனக்கு முன்பதாக போய், யாருக்கு சொல்றாரு? கோரேசுக்கு தான் சொல்றாரு, உனக்கு முன்பதாக போய் கோணலானவைகளாம் சிவக்கிறேன். அடுத்தது பாருங்க, உன்னை பேர் சொல்லி அழைக்கிற. பாருங்க எப்படி சொல்லியிருக்கிறான்னு பாருங்க. அடுத்தது பாருங்க, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்காலை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்திற்கு புதையல்களும் என்ன யாருக்கு தருவேன்? உனக்கு. ஏன்னா நீ என்னுடைய ஜனங்களுக்காக செயல்பட நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். கரங்களை போய் தொலைச்சுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு சிலருக்கு ஸ்தானங்களை கொடுத்துருக்கிறார்னா அது உங்களுக்காகவும் எனக்காகவும் கத்த தந்திருக்கிறார் என்பதை மறந்து போயிடும். கரங்களை நல்லா அசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 2வதாக நீங்கள் இந்த பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது நீங்கள் 44ஆம் அதிகாரம் நீங்கள் படிச்சிட்டீங்க. 45ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலேருந்து, பிரைஸ்லாம் 45ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலேருந்து கடைசி 25 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 45:14 அடுத்தது 25ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது முதலாவது சொன்னேன், அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். 2வது ஒரு கான்செப்ட் சொல்றாரு, அவர் ரட்சிக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. என்ன சொல்றாரு? அவர் ராஜரீகம் பண்ணுகிற தேவன் மாத்திரம் அல்ல, அவர் ரட்சகர். கரங்களை வைத்து ஒரு அலைச்சங்க பார்ப்போம். சும்மா டம்மியா ஒரு ஆட்சியில் இருக்கு, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது இந்த ஆட்சியின் அதிகாரத்தை பயன்படுத்துகிற தேவன் அல்ல. அதில் இருக்கிற சுகபோகங்களை அனுபவிக்கிற தேவன் அல்ல. அந்த தலைமை ஸ்தானத்துக்கு வரும் பொழுது ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். கரங்களை வைத்து தொலைச்சுங்க பார்ப்போம். நிறைய பேர் அதிகாரங்களுக்கு வரணும்னு விரும்புகிறாங்க. எதற்காக? அந்த அதிகாரங்களில் இருக்கிற மேன்மைகள் எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்காக.
ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அல்ல ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அனுபவிப்பதற்காக அல்ல, ரட்சிக்கிறதற்காக அந்த தலைமை பதவியில் இருக்கிறார். கரங்களை வைத்து ஒரு அலையடிச்சுங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். நீங்க பாருங்க, நீங்க 45ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க பொழுது ஸ்டார்டிங் எப்படின்னு பாருங்க. என்ன சொல்லப்பட்டு, ஏப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கும் தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரை அல்லாமல் வேற தேவன் இல்லை என்று சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்ல. இந்த முற்பகுதி யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? நான் சொன்னேன், யூத ஜனங்களை குறித்து. பிற்பகுதி ஜூதரலா ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டு நல்லா கவனிங்க. இது எதை குறித்து பேசுற அப்படின்னா, நீ ஒரு காலத்தில் ஒரு அடிமைத்தனத்தில் இருந்த, நீ கடுமையாய் பிரயாசப்பட்ட, உனக்கு வந்து சேர வேண்டிய லாபங்கள் நன்மைகள் ஒன்றும் வரல. சோத்ரா, அவங்கள நீ பணிந்து கொள்ற அந்த மனுஷர்களை, அந்த அதிகாரங்களை பணிந்து கொள்ளத்தக்கதான ஒரு காலம் இருந்தது, நிச்சயமா இருந்துச்சு. ஆனா இப்ப அப்படி இல்லை. நான் உரைச்சகனால ஒரு தலைகீழ் மாற்றத்தை நான் ஏற்படுத்தி. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம். புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு தலைகீழ் அலிஸ்தோத்திரம். யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த சிச்சுவேஷன் தான் இங்கே நடக்குது. அலிஸ்தோத்திரம் போட்டு வச்சு செஞ்சுட்டான். எங்கள் ஆண்டவர் நாங்கள் ஆராதிக்கணும். இன்னும் சும்மா ஆண்டவர் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு சான்ஸே கொடுக்க மாட்டேன். குடுடா வேலையை. அலிஸ்தோத்திரம். ஜீவனே கசப்பாகி குடும்பத்தை கவனிக்க முடியல. ஒன்று ஒரே வேலை 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 வேலை. இன்னைக்கு அப்படி தானே ஒரு சிறையிருப்பு நமக்கு இருக்கு. ரகசியமாக தான் நடந்துட்டு இருக்கு. அல்ல ஞாயிற்றுக்கிழமைனாலே தூங்குற நாளா, துணி துவைக்கிற நாளா, அல்ல சோத்திரம் அப்படி மாறி போன ஒரு காலத்தில் இருக்கிறோம். கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறனால காலையில் நினைப்போம் சாயந்தரம் போய்க்கலான்னு, சாயந்தரம் நினைப்போம் அடுத்த வாரம் போய்க்கலான்னு. அல்ல சோத்திரம் அடுத்த வாரம் நினைப்போம் சரி கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு போனா இப்போ ஆண்டவர் அல்ல மன்னிக்கிற தேவன் அல்லவா, அல்லது தயவுபடுத்த தேவனா ஆண்டவர் ரொம்ப நல்லவராக போர்ட்ரேட் பண்ணி நிறைய ஆண்டவர் சமரசம் பண்ண வச்சிடுறோம். அவர் நீங்கள் இந்த பகுதியை வாசித்து பார்த்தீங்கன்னா நல்லவர் நன்மை செய்கிறவர் எல்லாம் சொல்லப்பட்டிருந்தாலும் அருமையா தேவ ஜனங்களே, அவர் நீதி நிறைந்தவர், பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். கரங்களை வைத்து வரல பார்ப்போம். இப்போ பாருங்க, ஜீவனே கசப்பாய் போன சூழ்நிலை. அன்னைக்கு அவங்க புறப்பட்டு போகிற பொழுது என்ன பண்ணாங்க? எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பத்தக்கதான கிருபை கொடுத்தாரு. கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அவர் இரட்சகராய் இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. 430 வருட அடிமைத்தனத்தை மாற்றி போட்ட ஆண்டவர் எத்தனையோ பேர் சபைக்குள்ள வந்து அல்ல விடுதலை பெற்றிருக்கிறாங்க. பாவத்திலும் சாபத்திலும் கட்டுகளிலும் பொல்லாத மனுஷருடைய பிடியிலும் அடிமைப்பட்டு சிக்கியிருந்து வேலைக்கே போக முடியாத சிறைப்பில் இருந்தவங்க ஒரு பெரிய விடுதலையை பெற்று இன்னைக்கு ஜெயத்தோடு செயல்பட கர்த்தர் கிருபை செய்து கரங்களை அசைத்து ஆண்டவர் கண்டு சொல்றார். அவர் இரட்சகர். பக்கத்தில் சொல்லுங்க, அவர் இரட்சகர். அவரை போல இரட்சகர் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நீங்க வேதத்துல வாசித்து பார்க்கும் பொழுது அல்லேலூயா ஸ்தோத்திரம் பாருங்க, நிறைய இடத்துல சொல்லப்பட்டு 15ஆம் வசனத்தின் வாசித்து பார்க்கும் பொழுது இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறீர். 17ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான், நித்திய ரட்சிப்பினாலே ரட்சிக்கப்படுவான். 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஜாதியினின்று தப்பினவர்களே கூட்டம் கூடிவார்கள், ஏகமாய் சேருங்கள், தங்கள் விக்கிரகமாகிய மரத்தை சுமந்து ரட்சிக்க மாட்டாத தேவனை தொழுது கொள்கிறவர்கள் யாரு? என்ன சொல்லப்படு? ரட்சிக்க மாட்டாத ஒரு சூழ்நிலை. ஆனா ரட்சிக்கிற ஒரு ஆண்டவன் நமக்கு இருக்கிறார். கரங்களை வைத்து ஆண்டவரே, நீங்கள் நல்ல ரட்சகராக இருந்து எங்களை வழி நடத்துகிற தெய்வக்கா நன்றி ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். 45ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம். நீங்க 14ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா, உன்னை பணிந்து உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறான். அருமை தேவ ஜனங்களே, நீங்கள் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் இரட்சகராயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீ 19ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், விருதாவாகவா என்னை தேடுங்கள், நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை, நான் நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கிற கர்த்தர். நீங்க என்னது விருதாவா கர்த்தர் ஆராதிக்கல, அவர் நம்முடைய வாழ்க்கையில் இரட்சகராக இருக்கிறார். பெரிய பெரிய ரட்சிப்பை அவரால் தர முடியும். ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை,
என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. பெரிய பெரிய ரட்சிப்பை அடித்திடக்கூடும். என் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றிடக்கூடும். பெரிய பெரிய ரட்சிப்பை தந்திடக்கூடும். என்னை திருப்தியாக போஷித்து நடத்திடக்கூடும். என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. எல்லாம் சொல்லுங்க, என் தேவனால் கூடாத. சேர்ந்து சேர்ந்து நின்று சொல்வோம், தேவனால் கூடாததொன்றுமில்லை. தேவனால் கூடாத. உடைந்து போன என்னை, உடைந்து போன என்னை உருவாக்கிடக்கூடும். தள்ளப்பட்ட என்னை தலைவனாக்கிடக்கூடும். ஆமென். தள்ளப்பட்ட என்னை தலைவனாக்கிடக்கூடும். என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. ஆமென். கூடாததொன்றுமில்லை. என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அவர் ராஜரிகம் பண்ணுகிற தேவன் மாத்திரமல்ல, அவர் ரட்சிக்கிற தேவனாயிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. இதைத்தான் இந்த பகுதி நிறைய இடத்துல சொல்றார். 45ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், தப்பினவர்களே நீங்க சேருங்க, என்கிட்ட வாங்க. 21ஆம் வசனத்துல பாருங்க, நீங்க சேர்ந்து. 24ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க, சேருவான். 25ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அல்ல சோத்திரம். இஸ்ரவேலின் சந்ததியார யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார். பாருங்க, அப்ப சேருங்க சேருங்க சேருங்கன்னு சொல்லப்பட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ அவர்கிட்ட வரும்பொழுது நீங்கள் நான் இப்படி அவருக்கு அடிமையாக மாறணும். அதான் முக்கியம். ஒரு காலத்தில் நீங்கள் உலகத்துக்கு அடிமையாக இருந்தீங்க, சிற்றின்பங்களுக்கு அடிமையாக இருந்தீங்க. இப்போ ஒரு யூ டர்ன் நம்ம லைஃப்பில் வரணும். பிரைஸ்லா, அவருக்கு அடிமை சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் கொரிந்தியரில் எழுதும்பொழுது பவுல் சொல்றாரு, நீங்கள் கிரயத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறீர்களே. உங்களுக்கு விலை கொடுத்து கர்த்தர் வாங்கிட்டார். இப்போ உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் அவரை தான் மகிமைப்படுத்தணும். கரங்களை வைத்து எழுச்சுங்க பார்ப்போம். நான் என்று சொல்ல எனக்கு ஒன்று ஒன்றுமில்லை, நான் யார் என்று சொல்ல எனக்கு ஒன்றுமில்லை, எனக்கு எல்லாம் நீங்கள் தான். ஹல்லேலூயா. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என்று சொல்லத்தக்கதான கிருபை கர்த்தர் தருவாராக. மூன்றாவது கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். பாருங்க, மேலிருந்து ராஜ்யம் பண்ணுகிறார். ரெண்டாவது, உடனிருந்து ரட்சிக்கிறார். பிரைஸ்லா. ஆங்கிலத்தில் பார்த்தீங்க அபவ். ரெண்டாவதாக சொல்லப்பட்ட அலாங் சைட், கூட இருந்து நம்ம ரட்சிக்கிற ஆண்டவர் மாத்திரமல்ல. மூன்றாவதாக நீங்கள் 46ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அவர் கீழே இருந்து செய்கிற காரியம் என்ன அப்படின்னா, ரம்யமாக்குகிறார். நம்முடைய வாழ்க்கை என்னது, ஒரு வசந்த காலத்தை நமக்கு தர்றார். அது சொல்றது, ஒரு இனிமே நம்ம லைஃப்பில் தர்றார். ராஜரிகம் பண்ணுகிறார், ரட்சிக்கிறார். மூன்றாவது, ரம்யமாக்குகிறார். ஒரு ரம்யம் அப்படிங்கிறது என்னது? ரம்மியை நினச்சிடாதீங்க, ரம்மி சர்க்கிளில் போய் சேர்ந்துடக்கூடாது. எப்பயுமே பார்த்தாலும் ரம்மி, அந்த ரம்மி இந்த ரம்மி நிறைய நமக்கு அதில் வேற போட்டுருவான். இது நிதி என்னது, இழப்புக்கு ஏதுவான விளையாட்டு, ஜாக்கிரதையாக விளையாடுங்கள், இது அடிமையாகவும் மாறலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். பாஸ்டர் ரம்மியில் சேர்ந்துருக்கீங்களான்னு சொன்னால் எனக்கு ரம்மியை விளையாட தெரியாது, ரம்மினா என்னன்னே தெரியாது. ஏதோ அந்த கார்டை வச்சு விளையாடுவாங்கன்னு மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, அவ்வளோதான். அது ஆன்லைனாக ஒன்றும் தெரியாது. ஆனால் எங்கே பார்த்தாலும் எதுலேயும் அந்த ஆட் நிறைய வருது. சரியா? உங்கள் மணிக்கு நிறைய உத்தரவாதம் இதில் இருக்குது, நிறைய போன். ரம்மி விளையாடுறவங்க யாரும் இருக்கீங்களா? இருந்தால் சொல்லையா போகிறீங்க? எங்கே நான் ரம்மி விளையாடுறேன் ஒரு காலத்தில், எல்லாம் எழுந்து போனேன், யாரும் சொல்ல போகிறேன்? ஒருத்தரும் சொல்ல மாட்டேன். நல்லா கவனிச்சிங்க, இங்கே ஒரு கான்செப்டை சொல்கிறார். கீழே இருந்து என்ன செய்கிறார் பாருங்க. அவர் என்ன செய்கிறார்? 3 மட்டும் 4 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் சேர்ந்து வாசிமா. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததி மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றின முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். எல்லாம் சேர்ந்து சத்தமாக்கணும். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன்.
நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனி மேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். கரங்களை போய் துறலிச்சுங்க பாப்போம். அல்லது குட்டி குழந்தைய நீங்கள் கையில் தூக்கும் பொழுது அந்த ஃபீல், அந்த முகத்தை பாருங்க, எவ்வளோ சந்தோஷம். தூக்குறவங்களுக்கும் சந்தோஷம், சரியா? அப்புறம் என்னது, கையில் இருக்கிறவங்களுக்கும் சந்தோஷம். அதை அனுபவிச்சிருக்கீங்களா? சின்ன வயசில் எங்கள் அம்மா தூக்குனது ரொம்ப சுகமாக இருக்குன்னு சொல்கிறவங்க மட்டும் கரங்களை வைத்து காட்டுங்க பார்ப்போம். இருந்து அப்படி சுமந்ததே கிடையாதா? தூக்கி போட்டாங்க. தொட்டில் குழந்தையா நீங்கள்? குப்பை தொட்டியில் இருந்தா மாயில எங்கள் அப்பா அம்மா எங்களை தூக்கி கொஞ்சினது எனக்கு சந்தோஷமாக இருந்ததுன்னு சொல்லுங்க மட்டும். அது விவரம் தெரியாத வயசு பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறீங்க. அதை பிள்ளைகளை தூக்குறது நமக்கு சந்தோஷம். அப்படியே ஒரு அது அப்படியே ஒரு ஃபீலை கொடுக்கும் பாருங்க. நான் பாஸ்டரையே எல்லா பேர பிள்ளைகளும் இப்படி ஆட்டி எடுத்து தான் தூங்க. காப்பார் உன்னை காப்பார். சாப்பாடு கொடுத்தோன்னே இப்படி தூக்கி வச்சிருவாங்க. தலை இப்படி முன்னால இருக்கும், இப்படி உட்கார வச்சுட்டு ஒவ்வொரு கலண்டரா போய் வசனம் சொல்லுவாங்க. கருக்கு அப்படின்னு ஒரு ஏப்பம் வந்த பிறகு தான் 2-3 ஏப்பம் வந்தோன்னு விட்டுருவாங்க. சரி, சாப்பிட்டதெல்லாம் என்ன செஞ்சது, கீழே நல்லா இறங்கிட்டு அப்படின்ட்டு அப்புறம் கொஞ்சம் கழிச்சு சாப்பிட்றதும் தூங்குறது தான் வேலை, சரியா? அப்புறம் காப்பா உன்னை காப்பா அப்படி சொல்றது. அப்படி சொக்கி பிள்ளைத்து ஒரு இதம், ஒரு பெரிய பாதுகாப்பு. ஒரு வயசு வரைக்கும் தான் தூக்குவாங்க, சரியா? அதுக்கப்புறம் வந்து ஒரு என்னது, அப்புறம் ஒரு டைமில் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை தூக்கியிருப்பாங்க, சரியா? ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கல்யாணம் பிறகு வாழ்க்கை துணை விட்டம்மா அவங்கள தூக்க, நீங்கள் அவங்கள தூக்க, அந்த ஒரு காலம். வயசாச்சியா என்ன யாரையா தூக்கா, ஏதாவது ஹாஸ்பிட்டல் போகிறேன்னா தூக்குவாங்க, அப்படி இருக்கும். ஆனால் ஆண்டு சொல்லாரு, கடைசி வரைக்கும் நான் உண்மை சுமக்கிற ஆண்டு. கரங்களை வைத்து வரச்சுங்க பார்ப்போம். ஆலையில் ஓடோடி வந்துடலாம், உட்காந்துடலாம். பிரைஸ், அவரை நம்மை சுமக்கிற ஆண்டு. அதான் சொல்றாரு, இந்த உலகத்தின் தேவன் சொல்றதெல்லாம் நீங்க சுமந்துட்டு இருக்கீங்க. ஒன்னா வசனத்துல அதான் சொல்றாரு பாருங்க. பேல் பணியும் நேபோ குனியும் அவைகளின் விக்கிரங்கள் காட்டு மிருகங்களுக்கு நாட்டு மிருகங்களுக்கு சுமையாகும். உங்களுக்கு மட்டும் சுமை இல்லையா, உங்கள் சார்ந்த மிருகங்களுக்கு கூட அது சுமையா தான், வேதனையா இருக்கு. நீங்கள் சுமந்த சுமைகளில் இழைத்து போன மிருகங்களுக்கு பாரமா இருக்கும். இதனால தேஞ்சு போனதுதான் சுமந்து 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 சப்பர மாதிரி சுமந்த நிலைகள் இருக்கிறது. சோதரம் 2ஆம் வசனம், அவள் ஏகமாய் குனிந்து பணியும் சுமைகளை அவைகள் தப்புவிக்க மாட்டாது, அவைகள் தாமே சிறைப்பட்டு, என்னது சொல்லுங்க, சிறைப்பட்டு போகும் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க 6ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது எல்லாம் சேர்ந்து வாசிங்க. பயிலிருக்க பொன்னை கொட்டி வெள்ளியை திராசிலை நிறுத்து, தட்டனுடைய கூலி பொருத்தி கொள்கிறார்கள். அவன் ஒரு தெய்வத்தை உண்டாக்குறான், அதை வணங்கி பணிந்து கொள்கிறார்கள். 7ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்துவான். அதை தோளின் மேல் எடுத்து அதை சுமந்து அதை தங்கள் சாணத்தில் வைக்கிறார்கள். அங்கே அது நிற்கும், அந்த இடத்தை விட்டு அசையாது. ஒருவன் அதை நோக்கி கூப்பிட்டால் அது மறு உத்தரவு கொடுக்கும் இல்லை. அவன் இக்கட்டை நீக்கி அவனை ரட்சிப்பதும் இல்லை. நீங்க சுமந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு அவரை மாதிரி யாருமே கிடையாது. அவர் உங்களை சுமக்கிறவர். பக்கத்தில் சொல்லுங்க, கை கொடுத்து, அவர் உங்களை சுமக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் உங்களை சுமக்கிறவர், அவர் சுமந்து கொண்டே இருக்கிறவர். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா, நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. இன்னொரு பாட்டு கூட பாடும் பார்த்தீங்களா? தாயின் வயிற்றில் தோன்றினால் முதல், தாயின் வயிற்றில் தோன்றினால் முதல் பாடுமா? தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, என் முள்ள கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, சேர்ந்து உள்ள கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றேன். எல்லாம் சேர்ந்து மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை
தகப்பனவர், என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். லா 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 லா, சொல்லுங்க. லா 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 லா, லா 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 லா. அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே நீ எல்லாரும் என்கிட்ட வாங்க, உங்க வாழ்க்கை நான் ரம்யமா மாத்துறேன், உன்னை சுமக்கிற ஒரு ஆண்டவராகிய கர்த்தர் நான். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்ட 44ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல இருந்து நீங்க 46ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் வாசம். நம்முடைய ஆண்டவரை போல யாருமே கிடையாது, வேற கடவுள் கிடையாது. வேற எதாவது யோசிக்கிறத மறந்துடுங்க. 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்காதீங்க. ஒரு தெளிவு உண்டாகும். எந்த என்ன யோசுவா கூட சொல்லுறேன், மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீங்க. தேவனுக்கு ஊழியம் செய்யலாம், பணத்துக்கு ஊழியம் செய்யலாம். இன்னைக்கு பணம் கடவுளாய் மாறின ஒரு காலத்தில் இயேசுநாதர் பணம் கொடுப்பார். சினிமா பாருங்க, உங்களுக்கு விசுவாசம் கூடும். இது சிஎஸ்சிக்காரங்க தப்பிச்சிட்டாங்க, ஆர்சிக்காரங்க தப்பிச்சிட்டாங்க. சீரியது ஃபுல்லாக பெந்தேகோஸ்து சபை மக்கள் தான். நீங்கள் அதில் இருக்கீங்களான்னு தெரில. இருந்தால் நீங்கள் அதை கேட்குறத நிறுத்திடுங்க, பைபிளை மட்டும் வாசிங்க. அதான் நான் சொல்வேன் உங்களுக்கு. என்னது விசுவாசம் உனக்கு சினிமா பாட்டில் வரும். எனக்கு விசுவாசம் கூட நான் 2 படம் பார்ப்பேன். இந்த போதனை பைபிள் எங்கெங்க இருக்குது? பக்கத்தில் சொல்லுங்கள், பைபிள் எங்கெங்க இருக்குது? தெளிவு வந்துடணும். நீங்கள் ரகசியமாக கூட நீங்கள் பார்க்கக்கூடாது, என்னென்னு தெரிஞ்சுக்கிட்ட கூட பார்க்கக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பைபிளை வாசிங்க. இப்படி நீங்கள் போலியாக நிறைய பேரை சத்தம் போட்டு ஏற்றி விடுற நிலைகளும் இருக்கப்படாது. இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு முறைகாடானர் பணந்தாயா கடவுள். இயேசுநாதர் படத்தை பார், ஒரு நாள் பணக்காரன் உன்னை கர்த்தர் ஒரு நாள் பணக்காரனை மாற்றுவார், ஒரே நாளில் பணக்காரனை மாற்றுவார். என் போதனையை கேட்டால் ஒரே நாள். எத்தனை பேர் நீ பைபிள் ஹிஸ்ட்ரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இயேசுநாதர் சீசர்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் யோசித்து பாருங்கள், யாராவது ஒரு நாள் பணக்காரராக மாறி இருக்காங்களா? இயேசு கிறிஸ்துக்குள்ளே வரும்பொழுது எல்லா நன்மை, ஒரு கடன்கள் நீங்கிறது, பொருளாதார நன்மைகள் வருது, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள் நமக்கு வருது, இம்மைக்குரிய பரிசோதனை. அங்கே பேதுரு சொல்ல எல்லாம் விட்டு பின்பற்றி வந்தவன் என்ன கிடைச்சது? ஆண்டவர் ஒன்று பிரச்சனை போராட்டங்களோடு 2 இடங்கள்ல தான் சொல்லியிருக்கார். விட்டு வரும் பொழுது உனக்கு இம்மையிலும் ஆசீர்வாதம், மறுமையிலும் ஆசீர்வாதம் சொல்லியிருக்கிறார். அது வாக்கு பண்ணப்பட்டதாக இருக்கிறது. பிரைஸ்ல வாக்கு பண்ணப்பட்ட ஒரு ஆசீர்வாதமாக இருக்கு, அதை அனுபவிக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஆனால் என்னைக்குமே ஆண்டவர் சொல்லும் பொழுது நீ என்ன பின்பற்றி வந்தா சரியா, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான்னு சொல்லியிருக்கிறார். ஒருத்தர் பணக்காரன் வந்தோடனே என்ன சொல்றாரு, நான் ஒரு நாள் இவ்வளவு வச்சிருக்கியா, இது டபுளா ஆக்குறேன், ட்ரிபிளா மாத்துறேன், வா அப்படின்னு எங்கேயும் சொல்லல. என்ன சொல்றாரு, இதில் கொண்டு போய் வித்துட்டு திரும்ப வா அப்படிங்கிற. ஏன்னா உன் டிபெண்டன்சி அது மேலே இருக்கக்கூடாது. கரங்களை என் ஃப்ரெண்டு ஊழியக்கார் அடிக்கடி சொல்வார், இயேசுவ மாதிரி டிமோட்டிவேட்டர் உலகத்தில் யாருமே கிடையாது. வந்த ஆட்கள் எல்லாரும் ஃபியூஸை பிடுங்கி விட்டுருவாரு. நம்ம எல்லாம் உற்சாகத்தை எதிர்பார்த்து சபைக்குள்ளே வர்றோம். ஆனால் இயேசுநாதர்கிட்ட வந்தீங்கன்னா உற்சாகம்லாம் படுத்த மாட்டார், உங்களை கரெக்டாக நடத்த தான் செய்வார். காதை பிடிச்சிருவார். தகப்பன் தான் நேசிக்கிற புத்தனை சிச்சிக்கிறது நம்ம கரெக்டாக வாழணுங்கிறது தான் அப்படி நோக்கம். கரங்களை வைத்து அழைச்சுங்க. கிறிஸ்தவங்கிறது ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. நமக்கு நிறையவா தர நம்ம மற்றவர்கள் கொடுக்கிறவங்களாக தான் இருக்கணும். நம்ம சேர்த்து வைக்கிற அனுபவங்கள் நமக்கு இருக்கவே கூடாதுங்கிறது தான் கிறிஸ்தவத்தின் போதனை. கடந்த நாட்களில் வயநாட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கும் நம்ம ஒரு உதவி செய்யத்தக்கதான் கிருபை கொடுத்துருக்கிறார், நம்ம சபையாக கொடுத்துருக்குறோம். இப்படி எல்லாம் எளியவர்களுக்கு அல்ல மிஷினரி ஊழியங்களுக்கு கஷ்டப்படுறவங்க நம்ம எல்லாம் என்ன செய்யணும், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட நாங்கள் உங்களுக்கு இருக்கிறோம். வயநாட்டு ஜனங்களே, நாங்களும் உங்களை மறக்கலை என்று சொல்லத்தக்கதான கிருபை கர்த்தர் கொடுத்துருக்காருமே. தேவ ஜனங்களே, ஆலையில் இதான் கிறிஸ்தவங்க. எனக்கு என்னதையோ பேசி நம்ம பாவம் நல்ல ஊழியர்கள் தான், நம்ம யாரை குறை சொல்கிறதில்ல. ஆனால் ஏதோ வசனத்தை ஒன்றா பொறுக்கி வச்சு அங்கே ஒன்று இங்கே ஒன்று சேர்த்து ரைட்டா அது சொல்கிற என்னது பிரசங்கம் எல்லாம் என்னது கிறிஸ்தவ விநாயகரை உருவாக்கிட்டு அது தலை வேற மாதிரி இருக்குது, தலைப்பு வேற மாதிரி இருக்குது, பேசுறது வேற மாதிரி, பைபிள் சம்மந்தம் இல்லாத இருக்குது. வசனம் மட்டும் என்னது பிரைஸ்லாம் வசனம். நீ அறிக்கேட்டால் எல்லாம் கிடைக்கும். பேடியாம் அறிக்கேட்டான், நீதிமான் மரிப்பது போல் மரிப்பேனாக. அல்ல சோதரம் அவன் முடிவு போல் இன்னும் முடிவு இருப்பதா இருந்ததா அறிக்கை தான் செஞ்சானே. சோதரம் பேதுரு சொல்லார், எல்லாரும் மறுதளிச்சாங்க, நான் உங்களை மறுதளிக்க மாட்டேன். எத்தனை பேர் முன்னாள் அறிக்கைட்டான், மறுதளிச்சானா இல்லையா?
கிறிஸ்துவங்கிறது எந்த சூழ்நிலையும் கிறிஸ்துவுக்கு அங்கே நிற்கிறது தான். சும்மா வெட்டியாக அறிக்கை செய்கிறது மட்டும் இல்லை. கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. சத்தம் வர மாட்டேங்குதே, கொஞ்சம் சிக்கி இருக்கீங்க நினைக்கிறேன். சத்தமாக சிக்காத கேஸ்லாம் கொஞ்சம் சத்தமாக ஒரு அழி வச்சுன்னு பார்ப்போம். எனக்கு ஆற்றுல ஒரு காற்று சேர்த்துருவர்கள் இல்லை, பைபிளுக்கு மட்டும் திரும்பினா போதும். நீங்கள் சீயோனே சபையை விசுவாசியாக கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்ததுக்கு விசுவாசியாக இருந்தால் போதுமானது. ஹல்லேலூயா. அதை தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பிரைஸ் லார்ட். பெரிய சபையை அப்படி இல்லைங்கிறேன். கர்த்தர் தரிசனங்களை தந்திருக்கிற உண்மைதான். ஒரே நோக்கம், இந்த வசனத்தின் படி வாழணும். என்னுடைய வாஞ்சை, நம்முடைய வாஞ்சை இந்த பைபிள் படி வாழணும். சொல்லுங்க, காரியங்கள் இப்படி இருக்கிற கேட்குறீங்க, பலரும் கேட்பீங்க. வினோவே சில நேரம் துருபதேசத்தை பேசலாம். நீங்கள் பைபிள் எடுத்து காரியங்கள் இப்படி இருக்கிறதா ஆராய்ந்து பார்த்து நீங்கள் என்கிட்ட தனியாக ஃபைட் பண்ணலாம். பாஸ்டர் நீங்கள் சொல்கிறது தப்பு, உங்களுக்கு எல்லா உரிமையும் நான் தர்றேன். நம்ம சேர்ந்து வளரணும். உங்களால் நான் வளரணும், என்னால் நீங்கள் வளரணும். அதுதான் சபை. கரங்களை போய் தள்ளிச்சுங்க பார்ப்போம். நான் பெரிய இடத்துல இருக்கேன், நீங்களாம் அடிமைங்கிறதுலே கிடையாது. கிறிஸ்தவத்தில் அந்த கான்செப்டே கிடையாது. உங்களில் ஒருவனாக இணைந்து செயல்படுற கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ராமன் சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு அவரை மாதிரி வேற யாரும் இல்லை, வேற கடவுள் இல்லை. அவர் ராஜரிகம் பண்ணுகிறார். அவர் சர்வத்தையும் ஆளுகை செய்கிற ஆண்டவர். அவர் சர்வ லோகாதிபா. சர்வ லோகாதிபா நமஸ்காரம் சொல்லி பாட்டு பாடுறோம். எல்லாவற்றையும் அறிந்தவர், எல்லாம் அறிந்தவர், எல்லாம் செய்ய வல்லவர், எங்கும் நிறைந்தவர். நம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போங்க, எல்லா இடத்துல அவருக்கு. இரண்டாவதாக அவர் ரட்சிக்கிறவர். உங்க சூழ்நிலையை பார்த்துட்டு இருக்கிறார். நீ கடந்து போகிற பாதையை பார்த்துட்டு இருக்கிறார். எவ்வளோ நீங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறீங்க, எவ்வளோமாக நீங்கள் நன்மை செய்து சிறைப்பட்டு இருக்கீங்க. நீங்கள் உங்களை விடுதலை ஆக்குறதுக்கு துடிச்சிட்டு இருக்கு. இயேசுவே ரட்சகான்னு சொல்லி கூப்பிடும்படுது உங்களுக்கு கூக்குரலை கேட்குற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லது உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன்னு சொல்லி பாடுறோம். மூன்றாவதாக ரம்யமாய் மாற்றுகிற ஆண்டவர், உங்களை தாங்கி சுமக்கிறவர். இந்த உலகத்தில் சோகால்டு அல்ல சோத்திரம் சொல்லி சொல்கிற விஷயங்கள்லாம் சுமக்கிற நிலை தான் இருக்குது. நீங்கள் சுமந்துருக்கீங்க. ஆனால் இந்த ஆண்டவர் நம்ம எல்லாரையும் சுமக்கிற ஆண்டவர். எப்போ வரைக்கும் சுமக்கிறாரு? அல்ல வயசான ஐயா மாமா இருக்கு, என்ன யார் தூக்குவா அப்படின்னு இருக்கும். ஏசுநாதர் உங்களை தூக்குறார். கரங்களை வைத்து வச்சுங்க பார்ப்போம். அவர் உங்களை தூக்கிட்டாருன்னா உங்கள் எலும்பெல்லாம் உடையாது. சில நேரம் என் தகப்பனார் நான் தூக்க நினச்சிட்டேன்னா ரைட்டா, ஒருவேளை நமக்கு ரொம்ப ப்ரெஸ் ரொம்ப கொடுக்கக்கூடாத இடத்துல கூட கொடுத்துடலாம். ஆனால் ஆண்டவர் கொடுத்தா சுகமாய் உங்களை நடக்க பண்ணுகிற ஆண்டவர். கரங்களை வைத்து நல்ல கரங்களை அசைத்து இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நின்று, ஆண்டவரே இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசி எங்களோடு கிடைப்பட்ட தயவுக்காக ஆண்டவரே துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆளில் 3 காரியங்கள். வேற தேவன் இல்லை, வேற கடவுள் இல்லை. எஸ் எஸ், அவர் ஒருவரே. அல் சோத்திரம். ஹல்லேலூயா. அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. Praise the Lord. Hallelujah. ஆண்டவரே 2 நினைவுகளே எனக்கு வேண்டாம்ப்பா. ஆண்டவரே கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் சொல்ல கிருபை தருவீராக. முடிந்தவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் சொல்ல கிருபை தருவீராக. எல்லா கரங்களை அசைத்து ஆண்டவரே நீ ராஜரீகம் பண்ணுகிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது சொல்லுங்க. ஆண்டவர் நீ ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறீர். கரங்களை வைத்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ ரம்யமாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை சுமக்கிற ஒரு தெய்வம் நீர் ஆண்டவரே. நீ கிருபை தருகிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு கிருபை நல்ல பிதாவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நேரத்திலும் கூட நாங்கள் எல்லாம் சேர்ந்து இணைந்து நாங்கள் ஒரு மனதோடு உம்மை துதிக்க, ஸ்தோத்திரிக்க, மகிமைப்படுத்த தந்த கிருபைக்கா நன்றி அப்பா. நீரே தேவன். ஹல்லேலூயா. சொல்ல உம்மை போல யாரும் கிடையாது, இருக்கவே முடியாதப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. நான் வேற கடவுள் இல்லை அன்று சொல்லி நாங்கள் இன்னைக்கு ஆண்டவரே சொல்றோம்ப்பா, விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். ஆண்டவரே உடைய கிருபை அதிகமாக பெருகிற தயவுக்கா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த அளவற்ற கிருபை பெருகட்டும். இன்னைக்கு நாங்கள் ஆண்டவரே ஏசாயா தீர்க்கதரிசனம் 44, 45, 46 தியானிக்கிற கிருபைக்கா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீ ராஜரீகம் பண்ணுகிறீர் ஆண்டவரே. சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவர் நீ ரட்சிக்கிற தேவனா இருக்கிறீர் அப்பா. நீ நீதி உள்ள தெய்வம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. நீ நீதி உள்ளவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓ என் நீதியை வெளிச்சத்தை போல மாற்றுவேன் சொல்கிறீர், அதற்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நியாயத்தை பட்ட பகலை போல மாற்றுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். எஸ், அல்ல விசாரிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறீர், அதற்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையை ரம்யமாய் மாற்றுகிற ஒரு ஆண்டவர் நீர் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா.
எங்களை தூக்கி சுமக்கிற ஒரு தெய்வமாய் நீர் இருக்கிற தயவுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, அப்படியே இந்த வார்த்தையின்படி வாழ கிருபை தாங்க. எங்கள் தேவைகள் எல்லாம் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்களை தேற்றுகிறவர், தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் சொன்ன ஆண்டவர், கடைசி வரைக்கும் அப்படி இருப்பேன் சொன்ன ஆண்டவர், நீர் வழி நடத்துகிற தயவுக்கு நன்றி. எப்பயும் உடைய கரத்தில் இருக்கிறோம் அப்பா. உடைய கரத்தில் இருக்கிற புல்லாங்குழலை போல் இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் இசைக்கும் இசையும் இசையும் ஆண்டவர், அப்படி செய்கிற தயவுக்கு நன்றி அப்பா. நல்ல ஆண்டவரே, பிள்ளைகளுடைய எல்லா பிரயாசங்களும் ஆசீர்வதிப்பீரா. செய்கிற வேலைகள், தொழில்கள், ஊழியங்கள், படிப்பு எல்லாம் முயற்சி ஆசீர்வதி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நீட் எக்ஸாம் எழுதுறவங்க நல்ல ஜெயத்தை பெற கிருபை தருவீராக. போக்குல நல்ல பாதுகாப்பை தாங்க, நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை தாங்க. இப்படி கிருபையின் கரம் கூர்ந்து வழி நடத்துவதாக. எல்லா தேவைகளை சந்திப்பீராக. நினைப்பதற்கு வேண்டிக் கொள்ளும் அதிகமாக கிரியை செய்வீராக. ஒரு பெரிய ஜெயத்தை தரும்படியா ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவரே, எல்லாருக்கும் நல்ல விசேஷமாக எங்கள் போதரையாக நல்ல சுகத்தை படுத்தார். உடைய கிருபையின் பிரச்சனைகளோடு கூட வழி நடத்தும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சத்தம் ஒரு மனமா சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. இப்பொழுது பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பரிசுத்த ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.